தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நம்மை துதிக்கிறோம் ஐயா, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எண்ணி முடியாத ஐசியங்களையும் அற்புதங்களையும் எங்களுக்கு செய்கிற உம்முடைய தயவுள்ள கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருந்து இந்நாள் வரை எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விசை உம்முடைய இரத்தத்தால், உம்முடைய வசனத்தால், ஆவியனால் எங்களை சுத்திகரிக்கும்படியாய் பரிசுத்தமாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத எந்த சிந்தனைகள், பேச்சுக்கள், கிரியைகள் எல்லாவற்றையும் உணர்த்தி காட்டி முற்றிலுமாய் அவைகள் எங்களை விட்டு போகும்படியான ஒரு மெய்யான மனம் திரும்புதலை தந்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ரட்சிப்பின் சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியோடு இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூர்ந்து இன்னும் உற்சாகத்தோடு ஆராதனை செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகத்தின் ஆவியினால் நீங்கள் தாங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களையும் இந்த இடத்தையும் ஆளுகை செய்வதாக, மெய்யான விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடந்து வருவதாக, எங்களுக்குள்ளே எங்கள் மத்தியிலே ஆவியானுடைய பலத்தை கிரியை ஆண்டவரே மகிமையாக, உமக்கு மகிமையாக ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் நடப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், மாம்சத்தின் கிரியைகள், சுயம், மேட்டிமை, பெருமை, அகந்தை, நிர்விசாரங்கள், உமக்கு பிரியமில்லாத எந்த குணங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால அப்புறப்படுத்துகிறோம் ராஜா. விடுதலையோடு ஆராதிக்க விடுதலையின் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பூரண விடுதலையும் ரட்சிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் எங்கள் மத்தியிலே நீங்கள் கொண்டு வந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை எமக்கு புகழ்ச்சியாக, எமக்கு மகிமையாக, நீங்கள் மகிழும்படியாக நாங்கள் எல்லாரும் செய்யும்படி, உற்சாகத்தோடு செய்யும்படி எங்களை தகுதிப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, நம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. கிருபை இதே, தேவ கிருபை இதே. ஹல்லேலூயா. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விசேஷித்த அன்புக்கு பேரு தான் கிருபை. உலகத்தில் வேற எந்த அன்பை காட்டிலும் மேலான அவருடைய அன்புக்கு பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட கிருபையை, நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து தம்முடைய ஜீவனையும் கொடுத்து நாம் பாவிகளாக இருக்கையிலே தம்முடைய கிருபையை, அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்நாள் வரை நம்மை தாங்கி நடத்துகிறது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே அந்த கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய அன்பு, ஹல்லேலூயா, அதை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் ஆண்டவருக்கே வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து நம்ம ஆராதனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கும்போது நம்ம ஆண்டவருடைய கிருபையை நிச்சயமாக இழந்து போக மாட்டோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது இன்னும் ஆண்டவருடைய கிருபை பெருகிறது. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Agamaginde
ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதினால, உயர்த்துவதினால, மகிமைப்படுத்துவதனால, அவருக்கு பிரியமாய் நடப்பதனால ஆண்டுடைய கிருபையை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த கிருபையினாலே நம்முடைய குறைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கி, குறைகளெல்லாம் பொறுத்து கொண்டு பாராமல் நமக்கு அவருடைய அன்பை தொடர்ந்து வழங்குகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம் உற்சாகமாய் நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அவர் அனுகூல துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு வருகிற நெருக்கங்களில் நமக்கு நம்முடைய ஆண்டவர் தஞ்சமானவர். ஹல்லேலூயா. அவற்றை ஓடணும், அவருடைய வார்த்தைகளை நம்பி ஓட படிக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான மறுபடியும் அநேக வர சொல்லியிருக்கிறேன். இது ஆண்டவர் கொடுத்த பாடல். வீட்டிலே ஆராதனை நடந்து கொண்டிருந்த நாட்களில் திடீரென்று அங்கு ஆராதனைக்கு வழிகள் மூடப்பட்டது. ஹோட்டல் நடந்துகிட்டு இருந்தோம். முடியாது என்று சொன்ன பொழுது, உபவாசம் வந்து ஜெபித்த பொழுது இந்த பாடலை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எங்கே முடியாது என்று இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் நமக்கு அடைக்கலமாக இருந்து முடியும் என்று சொல்லி நமக்கு தருகிறவர். இந்த ஆலயத்திற்கு ஹல்லேலூயா இடமில்லை, முடியாது என்று சொல்லப்பட்ட நாட்களிலே தேவன் இந்த சபைக்கு அடைக்கலமாக இருந்தார். இன்றைக்கும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு மாத்திரமல்ல, நம்ம தனி எல்லாருக்கும் கூட ஆபத்திலே அவர் அடைக்கலமான துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாத்து அந்த அடைக்கலத்தினாலே அவர் நம்மை விடுவிக்கிற, பாதுகாக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாக கரந்தட்டி பாடுவோம். அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். பூமியிலே மாறி மலைகள் சாய்ந்தாலும், கன்மலையாம் தேவன் உயர்ந்த அடைக்கலம். பூமியிலே மாறி மலைகள் சாய்ந்தாலும், கன்மலையாம் தேவன் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர். வயல்களும் தோட்டங்களும் பலன் தரவில்லை, நம்பிக்கையின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். வயல்களும் தோட்டங்களும் பலன் தரவில்லை, நம்பிக்கையின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். இக்கட்டு நாளில் கோட்டை, ரட்சிப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். இக்கட்டு நாளில் கோட்டை, ரட்சிப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர். எப்பொழுதும் நெருக்கப்பட்டும் எங்கே ஓடுவோம், சர்வவல்ல தேவன் உயர்ந்த அடைக்கலம். எப்பொழுதும் நெருக்கப்பட்டும் எங்கே ஓடுவோம், சர்வவல்ல தேவன் உயர்ந்த அடைக்கலம். நீதிமானின் ரட்சிப்பு கர்த்தரால் வரும், துன்ப நேரத்தில் அவரே உயர்ந்த அடைக்கலம்.
ஆபத்து, நமக்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலை, நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், அதிசய அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், நம்ம அவற்றை போகணும். அதான் முக்கியமான காரியம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உபவாசம் இருக்க வேண்டும் என்று உபவாசித்த பொழுது அந்த பாடலை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, இதே அனுபவம் உங்கள் எல்லாருக்கும் வர வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆபத்து, என்ன செய்வது தெரியாது, நம்பின காரியங்கள்லாம் முடியாமற் போயிற்று. ஆனாலும் நமக்கு நம்பிக்கை உண்டு. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், நம்முடைய ஜனங்களுக்கு இறங்குகிறவர். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அன்றைக்கு இருந்த நிலைமையில் நம்முடைய சர்ச்சை இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கூட ஆண்டவர் நமக்கென்று ஒரு விசேஷத்தை இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து, அல்லேலூயா, கத்தால இருக்கிற பெரிய சபைகளிலே ஒரு சபையாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்மை ஒருபோதும் தள்ளாதவர், ஒருபோதும் கைவிடாத நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வேளையிலே நம்மை நாமே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நிதானித்து அறியும்படி, அல்லேலூயா, ஒவ்வொரு வேத வசனத்திலும் தேவ சித்தம் என்ன, தேவ விருப்பம் என்ன, எந்த காரியத்தை விரும்பி என் ஆண்டவர் உலக மக்களுக்கு எனக்கு எழுதி வைத்திருக்கிறார், அதை நான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு நான் அதுக்கு கீழ்ப்படியணும், உடனே கீழ்ப்படியணும். என்றால் இது வானத்தையும் பூமியும் படைத்த வல்லமுள்ள தெய்வத்தின் வார்த்தை. அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு ஒவ்வொரு வேத வசனங்களை நீங்கள் வீட்டில் வாசிக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தோம் என்றால் அதை போல சமாதானமும் சந்தோஷமும் வேறு எதுவும் கிடையாது. கர்த்தர் தம்மை தேடலுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையெல்லாம் சத்தியமும் நித்தியமாக இருக்கிறது. வானமும் பூமியும் அழிந்தாலும் அழியாத பலமுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை ஜீவன் இருக்கிறது. அது கிரியை செய்யும், மெய்யாய் கிரியை செய்யும், கிரியைகளை நடப்பிக்கும், நம்ம உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. காரியங்கள் வாய்க்கும்படியாய் வழி வாசலை நமக்கு திறக்கும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், அது யார் வெளிப்படுத்தினாங்க, எதற்காக பண்ணாங்க என்று 1-2 வசனங்களை நம்ம பார்க்குறோம். அதை பிறகு பார்ப்போம். இந்த 3ஆம் வசனத்தில் ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதத்துக்கான வழிகளை அங்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள், அல்லேலூயா, அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது 2 பேதுரு 1:20-21 வசனங்களில் என்ன வாசிக்கிறோம்? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் தீர்க்கமான தரிசனம், அது நடக்கும் என்றால் அது ஆண்டவர் முன்குறித்து சொல்கின்ற ஒரு காரியம். இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அதை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு தரிசனமாக, காட்சியாக அவர் வெளிப்படுத்துகிற காரியங்கள். சில வேளையிலே அவர் கனவிலையும் வெளிப்படுத்துவது உண்டு. அப்போ அப்படிப்பட்ட தீர்க்கமான, ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட, நிச்சயமாய் நடக்கப் போகின்ற இந்த தீர்க்க தரிசனங்கள், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. நல்லா பாருங்க, வேதத்தில் கஷ்டமான வார்த்தையெல்லாம் நல்லா பிரித்து மெதுவாக அதை படிக்கும்போது தான் புரியும். சுய தோற்றமான, உதாரணமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்குறோம், அங்கே மிருகங்களை பார்க்குறோம், கொம்புகளை பார்க்குறோம். அப்போ வேதம் என்ன சொல்கிறது? நீ காண்கின்ற இந்த தரிசனம் சுய தோற்றமான ஒரு காரியம் இல்லை. அல்லேலூயா. இந்த விலங்கு, கொம்புலாம் ராஜ்யத்தை குறிக்கிறது, அதை ஆளுகிற ராஜாக்களை குறிக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசன ரகசியங்களை படிப்பதற்கு நமக்கு ஒரு ஆர்வமும் அதை தேடுகிற ஒரு முயற்சியும் இருந்தால் அன்றி நம்ம அதை படிக்க முடியாது. அப்போ வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனத்துக்கும் அதில் உள்ள நாம் பார்க்குற அர்த்தம் கிடையாது, அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம், தேவன் முன்குறித்த அர்த்தம், அதுவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேடுகிற யாவரும் கண்டடைவார்கள்.
அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அது என்னங்க பெரிய கதை மாதிரி இருக்குது, விலங்குன்றாங்க, கொம்புன்றாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்கி. அல்லேலூயா. தேடுகிற தம்முடைய ஜனங்களுக்கு புரிய வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. எனவே தான் நம்ம தேடுறதை குறைக்கவே கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையா நீங்கள் வாசிங்க. அது அர்த்தத்தை தெரிய வேண்டும் சொல்லி ஜெபத்தோடு பண்ணுங்கள். நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் வசனத்தால் நமக்கு விளக்கி சத்தியத்தால் போதித்து நம்ம அவைகளை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. இதற்கான பதில் எங்கே இருக்குது, அர்த்தம் எங்கே இருக்குன்னு அந்த அடுத்த வசனத்தை நமக்கு கூட்டி சேர்க்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆகவே நம்ம வேதத்தை வாசிக்கிற காரியம் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவமாக நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. அப்போது நீங்கள் முந்தி அறிய வேண்டியது, நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது, அதில் காணப்படுகிற தோற்றமெல்லாம் சுய தோற்றம் அல்ல. அல்லேலூயா. அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன நம்ம தேடி பார்க்கும்பொழுது நம்ம ஆண்டவர் எல்லாம் ஒரு ரகசியமாக தான் வச்சுருக்காரு. தேடுகிறவன் கண்டுபிடிக்கும்படியாக தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் வேதம் என்ன எதிர்பார்க்கிறதோ அப்படி நம்ம மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அடுத்ததாக 21ஆம் வசனமானது தீர்க்க தரிசனமானது. அப்படி எழுதப்பட்ட தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. அல்லேலூயா. ஏதோ ஒரு மனுஷன் விருப்பப்பட்டு எழுதின ஒரு கதையல்ல, விருப்பப்பட்டு உண்டானதான ஒரு காரியம் அல்ல. இது தேவ சித்தம், தேவனுடைய விருப்பத்தினால் உண்டானது. ஆகவே தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அல்லேலூயா. அப்போ இங்கே பின்னால் யார் இருக்கா? தேவனுடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம், விருப்பம் இருக்குது. இது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மனுஷருக்கு கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு காரியத்தில் இதை விளங்கி கொண்டோம் என்றால் நம்ம வெளிப்படுத்த விசேஷம் மாத்திரம் இல்லை, வேதத்தில் எல்லா பகுதியும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ அப்படி உங்களை ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, அல்லேலூயா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை, இந்த தீர்க்க தரிசனமான வசனங்களை வாசிக்கிறவனும், அல்லேலூயா, கவிதையெல்லாம் சொல்லாமா, வாசிக்கிறீங்களா? பரவாயில்ல, வாசிக்க இனிமையாக ஒப்பு கொடுங்க. அவை உங்களுக்கு புரியும்படியான சில முயற்சிகளை ஆண்டவர் எடுக்க கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாக பிரயோஜனமாக இருக்குது. அல்லேலூயா. நீங்களும் நேரம் செலவழித்தா நீங்கள் புரியும்படி எழுதுகிற காரியங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டால் உங்களுக்கும் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும், ஆசிரியமாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் நமக்கு சபைக்கு மாத்திரம் இல்லை, உலகம் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு, அல்லேலூயா, ஊழியக்காரர்களுக்கு அது இலவசமாக எளிதாக அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுக்கு சித்தமானால் ஒரு A3 பேப்பர் ஃப்ரண்ட் பேஜ் முதல் பக்கம் 2வது பக்கத்தில் எழுதும்படியான ஒரு வாஞ்சையை கொடுத்துருக்கிறார். நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது இதில் 1ஆம் ஆசீர்வாதம், இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு. 2 கேட்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காது உள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு வந்தால் கொஞ்சம் கருத்தாக கேட்கணும். இன்றைக்கி சபைக்கு போகிறேன், வந்திருக்கேன், நான் எதை கவனித்தேன், அல்லேலூயா, வீட்டுக்கு போய் யோசிக்கணும். இன்றைக்கி சபையில் என்ன சொன்னாங்க, எனக்கு என்ன புரிஞ்சுது, இதனால் எனக்குள்ளே என்ன மாற்றம், எப்படி அதை நான் செயல்படுத்த ஒப்பு கொடுத்துருக்குறேன் என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே முதல்ல கொண்டாங்க. அடுத்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. இன்றைக்கி சபைக்கு வந்திய என்ன கேட்ட, என்ன புரிஞ்சுக்கிட்ட, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா இல்லையா? அல்லேலூயா. எப்படி அதை வாழ்க்கையில் செயல்படுத்த போகிற என்பதை தயவுசெய்து உங்கள்கிட்ட முதல்ல கேளுங்க இந்த கேள்வியை. அடுத்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. ஆகவே பிள்ளைகளும் சபையில் வந்து ஒழுங்காக கவனிப்பாங்க. அம்மா அப்பா என்கிட்ட கேட்பாங்க, இன்றைக்கி சபையில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒழுங்காக கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஆகவே தயவுசெய்து அநேகர் நோட்ஸ் எடுக்கிறீங்க, ரொம்ப ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போய் மறுபடியும் ஒரு முறை நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள்லாம் உங்கள் இருதயத்தில் எழுதப்படும், மறக்க மாட்டீங்க. ஆவியானவர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். அல்லேலூயா. 3வது நாம் பார்க்கும் பொழுது கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவே பிரியமானே, வாழ்நாள் முழுவதும் ஆண்டுடைய வார்த்தையை நமக்குள்ளே செயல்படுத்துவதில் கீழ்ப்படிவதில் எனக்குள்ளே என்ன தடை இருக்குது, என்ன சுயம் இருக்குது, என்ன மாம்சம் இருக்குது, ஏன் கீழ்ப்படிய முடியல? அநேக ஆண்டுடைய வார்த்தைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோமே. அது வசனம் தெரியும், ஆனால் அதை பற்றி கீழ்ப்படிவதை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதை குறித்து யோசிப்பதில்லை. அல்லேலூயா. தயவு செய்து அதை குறித்து யோசிங்க. அதை குறித்து யோசித்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா.
பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும்? அது தேவனிடமிருந்தே வரும். அல்லேலூயா. அதை யாரும் தடுக்க முடியாது, குறைக்க முடியாது. அவர் சீக்கிரமாகவே அநேக ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய ஆசீர்வாதம், ஆவி ஆத்மா சரீர ஆசீர்வாதம், ஆவிக்குரிய நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டுக்கு மகிமை உண்டாகட்டும். தயவுசெய்து இதில் கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க. எப்போ வேணாலும் இதுக்கு பதில் சொல்ல ரொம்ப ஆவலாக இருக்கும். ஏனென்றால் இந்த சத்தியங்கள் அல்லேலூயா கடைசி கால சத்தியங்கள் அதிகமான இடத்துல அது இது குறித்து பேசுவது. ஆகவே தான் உலகம் ஃபுல்லாக இது போகணும், இந்த சத்தியம் போகணும் என்று சொல்லி அல்லேலூயா அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷ தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் கைக்கொள்வதற்கும் நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எல்லாரும் தலைகளை தளர்த்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? உங்கள் சத்தம் உங்கள் காதுக்கு கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தீர்க்க தரிசனமான உம்முடைய வசனங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வசனங்கள் உம்முடைய சித்தமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரால் அநேக தீர்க்க தரிசிகளுக்கு ஆண்டவரே கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டு வேதம் முழுவதும் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களை நாங்கள் வாசிக்கவும் அறியவும் புரியவும் ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிற காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதலாய் நிறைவேறும்படி ஆண்டவரே, அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அதில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்கும் உண்மையும் உத்தமமாய் கீழ்ப்படிந்து நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை, நித்திய காலமாய் உம்மோடு கூட இருக்கிற ஹல்லேலூயா பாவமும் சாபமும் கண்ணீரும் கவலையும் இல்லாத அந்த இடத்துல உம்மோடு கூட இருப்பதற்கு ஆவியானவர் தொடர்ந்து நீங்கள் எங்களை தகுதிப்படுத்துங்க, உணர்த்துவீங்க, உண்மையாய் கீழ்ப்படிய ஆண்டவரே உதவி செய்யுங்க. இச்சைகளை விட்டு ஓய்ந்திருந்து ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தை நாடி உடைய வசனத்தால் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலே நாங்கள் ஆண்டவரே ஒரு பூரண பரிசுத்துக்குள்ளாக அந்த இதில் தொடர்ந்து நாங்கள் பூரணப்பட உடைய வரிக்கு ஆயத்தப்பட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆவியானவர் தொடர்ந்து நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க. நாங்கள் அப்பா தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் இன்னும் அதிகமாக அறியும்படி புரியும்படி வாசிக்கவும் இந்த சத்தியத்தை குறித்து அதிகமாக கேட்கவும் இதில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நடக்கவும் இதனால் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் இரக்கமும் கருவையும் தகுதியும் படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி இரக்கத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து வாயிலை திறந்து ஜெபம் பண்ணின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு உரிய ஆண்டவர். பிரியமானவர்களே, நம்ம ஆலயத்திற்கு எதுக்கு வருகிறோம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன். ஆகவே வாரந்தோறும் நான் ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. நல்லது. ஆனால் ஆண்டுடைய எதிர்பார்ப்பு அப்படி இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்திற்கு ஆராதனை செய்வது, அல்லேலூயா, அவரை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த, ஸ்தோத்தரிக்க, அல்லேலூயா, நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கு. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய அன்பின் வெளிப்பாட்டை ஆண்டவர் விரும்பி தான் தனக்கென்று ஒரு கூட்டத்தை அவர் பிரித்தெடுத்து தம்முடைய நல்ல கட்டளைகளால் அவர்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இந்த பரிசுத்த கூட்டமானது ஆண்டவருடைய சித்தத்தை, அந்த பரிசுத்தமாக்குதலை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதில் மகிழ்ந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தில் கலிகூர்ந்து ஆராதிக்கிற இப்படி பாவ மன்னிப்பை விரும்பி ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய பாடலை, அப்படி அன்பின் வெளிப்பாட்டை நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் விரும்புகிற இந்த காரியத்தை ஆண்டவர் விரும்புகிற மாதிரி செய்யணும். இது நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு பெரிய விருந்து. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த விருந்துக்கு கூப்பிட்டவருடைய ஒரு பார்வை, பேச்சு, அது எவ்வளவு முக்கியமானது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அன்போடு கூட அதை செய்யும்படிக்கு நம்ம இந்த இடத்துல கடந்து வந்துக்கிறோமா? ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்த அப்படி அன்பு ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கலன்னா நமக்கு நித்திய அக்னி கடல் தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஆகவே எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நன்மையான எந்த ஈவும்
பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவாகிய அவரிடமிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஆகவே சிறிய நன்மையோ பெரிய நன்மையோ அது நம்முடைய ஆண்டவர் அவர் மூலமாய் அவரிடமிருந்து தான் வருகிறது. ஆகவே சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான நாம் வருத்தப்படுகிற கண்ணீர் விடுகிற கவலைகிற ஒரு காரியமும் என் ஆண்டவரால் உண்டானது அல்ல. அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணர். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் அனுபவிக்கிற இந்த கண்ணீர் கவலை வேதனை எல்லாம் அல்லேலூயா பிசாசானால் உண்டானா இருக்கிறது. இந்த பொல்லாத உலகத்தில் நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. நன்மைகளை ஏராளமாய் தருகிற நம்முடைய ஆண்டவர் நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்தும் போது அந்த பாடலிலே அந்த உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் அவர் சந்தோஷப்படுகிறார். அவருடைய கிருபை பெறுகிறது. அநேகர் கூடி ஸ்தோத்தரிப்பதினாலே ஆண்டவருடைய கிருபை பெறுகிறது. அவர் நன்மைகளின் தேவன். பிரியமானவர்களே, நன்மைகளை நம்ம கேட்கும்போது கொடுக்கிற நல்ல ஆண்டவர், கேட்பதற்கு அதிகமாய் கொடுக்கிற ஆண்டவர், ஏற்ற காலத்திலே நமக்கு நன்மைகளை அவர் தருகிற ஆண்டவர். அநேக வழியிலே காத்திருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் தாமதிப்பது நம்முடைய நன்மைக்காகவே என்றால் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை ஹல்லேலூயா, நான் இதுவரைக்கும் காத்து கொண்டிருக்கிற நன்மைகள், எனக்கு தேவையான நன்மைகள் எல்லாவற்றையும் அவரை நான் கொடுக்க போறார் என்று சொல்லி கொடுத்து விட்டார் என்று சொல்லி உற்சாகமாக கரந்தட்டி பாடி இந்த ஆராதனை நம்ம ஆண்டவருக்கு செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாட வந்தோம். கிருபைகள் தாராளமாய் தந்தவருக்கு துதி பலி செலுத்துகிறோம்.
வாழ்த்துகிறோம், புகழுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வானத்தையும் பூமியும் படைத்த மகிமையுள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்ல தெய்வமாக இருக்கீங்க. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமானவரே, நன்மைகளின் ஊற்றே. எந்த நன்மையும் உம்மிடமிருந்து புறப்பட்டு வருகிறது. அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு தேவையான யாவற்றையும் கூட கொடுத்து நாங்கள் உம்மை தேடும் பொழுது உங்களுக்கு எது தேவையோ அது எல்லாம் கூட கொடுப்பேன் என்று சொல்லி கூட கொடுக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, உம்முடைய உண்மைக்காக, உண்மையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆவி, ஆத்தும, சரீர நன்மைகள் ஆண்டவரே, நீர் நன்மைகளின் தெய்வமாக இருக்கிறபடினாலே நன்மை மாத்திரமே ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை தகப்பனே. மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அக்கிரமத்திலே, ஹல்லேலூயா, மீறுதலிலே, பாவத்திலே இருந்த எங்களை ஆண்டவரே தேடி வந்த நல்ல தெய்வமே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால ஆண்டவரே பாவ மன்னிப்புக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி, ஹல்லேலூயா, நாங்க பாவ மன்னிப்பை பெரும்படியான விசுவாசத்தை கொடுத்து இதனால உம்முடைய கிருபையாகிய அன்பு உண்டாகி எங்கள் பாவங்களை மன்னித்தீரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் அதில் நிலைத்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியின் வரங்களை கொடுத்து நாங்கள் சிறப்படுத்தி பட்டு ஆண்டவரே உணர்வு உள்ளவர்களாக உம்முடைய பாதையிலே நடக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமான பிள்ளைகளாக காணப்படும்படி சகல சத்தியங்களினாலே நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் கண்ணீரெல்லாம் அளந்து வைத்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய புலம்பல்கள், எங்களுடைய தத்தளிப்பு, நாங்கள் அடிமைப்பட்டிருந்த பெரிய அடிமைத்தனம் எல்லாவற்றையும் விலக்கி இளைப்பாறுதலை தருகிற உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இளைப்பாறுதல் தருகிறவரே, அந்த நாமத்திற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பூமியில் இளைப்பாறுதல், நாங்கள் எந்தெந்த காரியத்தில் மனம் நெருக்கப்படுகிறோமோ, சரீரம் நெருக்கப்படுகிறோமோ, வேதனைப்படுகிறோமோ, பயப்படுகிறோமோ, கண்ணீர் விடுகிறோமோ, அங்கலாய்ப்புகள், புலம்பல்கள், தத்தளிப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி இளைப்பாறுதல் தருகிற உடைய இரக்கங்களுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மையை ஈவுகளாய் தருவதற்கு இரக்கம் கொண்டிருக்கிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை அநேகருக்கு நன்மையாக மாற்றுகிறீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் நன்மையை கொடுப்பதற்கு, நன்மை செய்வதற்கு நீங்கள் எங்களை பலப்படுத்துறீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் தகப்பனே, இளைப்பாறுதல் தருகிறவர், நன்மைகளை தருகிறவர், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம், நாமத்தின் மகிமை யார் யார் சொல்லி ஜபிக்கிறாங்களோ, உம்முடைய நாமத்தை யார் யார் சொல்லி துதிக்கிறாங்களோ, அந்த மகிமை அவர்களை கடந்து வரும்படியாக, அப்படிப்பட்ட மகிமையை தங்களுடைய வாழ்க்கையில் காணும்படியாக இன்றைக்கு நீர் செய்கிற அற்புதங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் போதும் இந்த உலகத்தில். ஆம் தகப்பனே, எல்லாம் எங்களுக்கு கொடுத்து, எங்களுக்கு கூட கொடுத்து ஆசீர்வதிக்கிற நம்முடைய கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, புது பலன், உன்னத பலன், பரிசுத்தாவின் பலனை தாரீங்க. வரங்களினால எங்களை சிறப்படுத்துறீங்க. பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி வசனத்தை தைரியமாக சொல்வதற்கு ஆவியானவர் எங்களை பலப்படுத்துறீங்க. உலகத்தில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்து, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வார்த்தைகளையும் தைரியமாக சொல்வதற்கு ஆவியானவர்களை நீங்கள் பலப்படுத்துறீங்க. அந்த வார்த்தைகளை அநேகர் கேட்டு மூலமாய் திரும்பும்படியான மகிமையை காண செய்றீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் போதும் ஆண்டவரே, அப்படி இரக்கம் போதும், தயவு போதும், காருண்யம் போதும், அன்பு போதும், அப்படி நாமம் போதுமானவர், எல்லா வேளைகளிலும் நீர் போதுமானவர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா.
போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆம் தகப்பனே, நீங்க எல்லா காலத்திலும் எல்லா நேரங்களிலும் எங்கள் கண்ணீரை மாற்ற, கவலையை மாற்ற, நல்ல நம்பிக்கையை தர, விடுதலை தர நீங்க போதுமானவராக இருக்கீங்கப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் உண்மையாக உண்மை தேடும் பொழுது எல்லாவற்றையும் எங்களுக்கு கூட கொடுக்குறீங்க ஆண்டவரே. கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்கும்படி கிறிஸ்து இயேசுவின் மகிமை, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையின் மகிமை எங்கள் மத்தியிலே எங்களுக்குள்ளே கொண்டு வருகிற நம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு செல்வதற்கு எந்த குறையும் இல்லாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவின் மகிமையான வார்த்தைகள் எங்களை தகுதிப்படுத்துகிறபடினால அந்த கிருபை இரக்கங்களுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து நித்திய ஜீவனை பெரும்படியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத புத்தகத்திற்காக ஸ்தோத்திரம். எழுதப்பட்ட நோக்கம் நிறைவேறும்படியாய் நான் வேதத்திலே உம்மை தேட, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, விசுவாசித்து நம்பிக்கை வைத்து உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள, அந்த விசுவாசத்தினால தேவ மகிமையை, தேவனுடைய கிரியையை அதிசயமாக, அற்புதமாக, மகிமையாக காணும்படிக்கு நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் போதுமானவர், நன்மைகளின் தேவன், நன்மைகளின் ஊற்று. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த உலகத்தில் அழுது கொண்டு இருக்க எங்களை நீங்கள் அழைக்கலாப்பா. அழுகை வரும்படியான பிசாசு கொண்டுகிற காரியங்களை ஜெயிக்கும்படி எங்களை அழைத்தீரப்பா. உம்முடைய நாமத்தினால, உம்முடைய வார்த்தையால், வசனத்தால், வசனத்தின் சாட்சியினால், அதுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் சாட்சியம் இருக்கிறதுனால சாத்தானையுடைய எல்லா தந்திரங்களையும் நாங்கள் ஜெயிப்போம் அப்பா. அந்த உலகத்தை ஜெயிப்போம். உலகத்தில் வர்ற எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் நாங்கள் ஜெயிப்போம். பிசாசு கொண்டு வருகிற எல்லா இச்சைகளையும் தந்திரங்களையும் நாங்கள் ஜெயிப்போம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, பயத்தோடு இருக்கிற எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு வெற்றியை தருகிற உம்முடைய இரக்கங்களுக்காய், வல்லமைக்காய், வார்த்தைகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்க, நம்பிக்கை வைக்க, தேட, நேரம் ஒதுக்கி தேட, கரிசனையாய் தேட, உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு தாழ்மையை தாங்க. உடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற தாழ்மையை தாங்க, நிலைத்திருக்கிற தாழ்மையை தாங்க. நீங்கள் கிருபை கொடுத்து உயர்த்துகிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம். நீரே எங்கள் நல்ல நம்பிக்கையாக இருக்கீங்கப்பா. ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும். அழுது கொண்டிருக்கிற காரியத்தில், திகைத்து கொண்டிருக்கிற காரியத்தில், கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் உடைய வார்த்தையை நம்புகிற, விசுவாசிக்கிற புது விசுவாசத்தை தந்து உடைய கிரியைகளை, புதிய கிருபைகளை எங்கள் வாழ்க்கையில் காண, ருசிக்க எங்களை எல்லாருக்கும் நீங்கள் கிருபை தாங்க. கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற நம்முடைய கிருபைக்காக ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனை தருகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். சபையாய் கூடி ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. தயவு செய்து இந்த ஜெப வேளையில் எல்லாரும் கவனிங்க. நானும் சபையில் ஒரு நாள் ஜெபம் பண்ணணும்,
எனக்கு நல்லா புரியணும், அல்லேலூயா என்று நீங்கள் விசுவாசிங்க. அதுக்காக வீட்டில் இதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு பயிற்சி எடுங்க. சபையில் திடீர்னு பாஸ்டர் நம்மளை சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. தைரியமாக ஜெபம் பண்ண படிக்கணும், அல்லேலூயா. இதுக்காக பயந்தே ஒரு ஆள் நான் சர்ச்சுக்கு வரல அப்படிங்கிறார். தாங்க முன்னேறணும் என்கிற ஒரு ஆர்வம் இல்லை, தனக்கு ஒரு குறை இருக்குது, இதில் மாறணும் அப்படின்ற ஆர்வம் இல்லை. அப்போது என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல, ரொம்ப வருத்தமாக இருந்தது. தயவுசெய்து அப்படிலாம் இருக்காங்க. ஓரளவு ஜெபம் பண்ண தெரிஞ்சாலும் கேட்பேன், நிறைய பேர்கிட்ட கேட்பேன், ஜெபிக்கிறீங்களா சபையில் சொன்னால் அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அல்லேலூயா. அவை சொல்லப்பட்ட குறிப்புகளை பாருங்கள். முதல் ஜெபம் தேவ சித்தம். என்ன, உலக மக்கள் எல்லாம் அவருடைய ஜனம், அல்லேலூயா. அவங்க எல்லாரும் பாவத்தை குறித்து அறியணும், பாவம் மன்னிப்பை பெறும்படியான வழிகளை அவங்க அறியணும், அல்லேலூயா. ஆகவே இதுதான் அவருடைய தேவ சித்தமாக இருக்கிறது. அவர் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்கணும் அப்படின்னா எவ்வளவு முக்கியத்துவம் அதுக்கு கொடுத்துருப்பாருங்க, அல்லேலூயா. அப்போது இந்த ஜனங்கள் கேட்டு ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதனால ஆண்டவருடைய அன்பு மறுபடியும் அவள் மேலே உண்டாகி பாவத்தை மன்னிக்கும்படியாக வெளிப்படுது, அல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் முதல்ல கொண்டு நாம் பிறருக்கு சொல்லும்படியான இந்த காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார், அல்லேலூயா. ஆகவே உலக மக்கள் எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி போகணும், அல்லேலூயா. இது ஆண்டவருடைய தேவ சித்தமாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. அவள் இதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும், அல்லேலூயா. ஆகவே நான் வாரந்தோறும் ஆலயத்துக்கு வரேன், ஜெபம் பண்ணுறேன், நல்லது. இதெல்லாம் இதையும் தாண்டி தேவன் விரும்புகிற காரியம் நம்மை கொண்டு நடைபெறும்படியாக, அல்லேலூயா. ஆண்டவரே அவரை அனுப்பும் இவரை அனுப்பும், என்னையே அனுப்புங்க ஆண்டவரே முதல்ல, அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்துக்கு சபையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நானும் போகணும் ஆண்டவரே, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கெங்கே உலகத்தில் சுவிசேஷம் இது வரைக்கும் அறிவிக்கப்படலையே, அது மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்தார், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் யார் ரட்சிக்கப்படுவது, அதுக்கு நம்ம பங்கு அதிகமாக முக்கியமாக இருக்கணும், அல்லேலூயா. இதுக்காகலாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அநேக இடங்களில் வித்தியாசமான ஊழியங்கள், வித்தியாசமான போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உதவி செய்து ஐசியா அற்புதங்களை அந்த இடத்துல செய்து தேவனுடைய கிரியைகளை ஜனங்கள் கண்டு விசுவாசிக்கும்படியான நடப்பிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். இன்னும் அதிக தூரம் போய் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறாங்க, அவங்களாம் வேறு வேலை கிடையாது, அங்கே இடத்துல சம்பாதிக்கவும் வழி கிடையாது. அப்போது அவங்களுக்குண்டு காணிக்கைகள் அனுப்பப்பட வேணும், காணிக்கைகள் தேவைப்படுது. அப்படி கொடுக்கறதுக்கான ஆட்கள் எழுப்பும்படி ஜெபம் பண்ணுவோம். மொத்தத்தில் இது எல்லாவற்றிலும் தேவனுடைய ரட்சிப்பை ஜனங்களை பெற்றுக்கொள்ளும்படி அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னும் விசேஷ குறிப்பாக தொடர்ந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு வரோம். ஏன்னா ஆண்டவருடைய மக்களுடைய மனதை ஆண்டவர் மாற்ற வல்லவர், அல்லேலூயா. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, நம்மளும் ஜெபிக்கிறோம், அதெல்லாம் காண ஆண்டு கிருபை செய்தார், அல்லேலூயா. அதுக்காக ஜெபம். ஏன் இது ஆண்டுடைய சித்தத்துக்கு தடையாக இருக்கிற இந்த அரசாங்கம் மாறி வருகிற அரசாங்கம் ஊழியத்துக்கு ஒரு தடையில்லாத ஒரு அரசாங்கமாக வரணும். ஆக இது ஸ்பெஷல் குறிப்பு. அப்போ இந்த காரியங்களை தான் மனதில் கொண்டு வந்து ஹல்லேலூயா நம்ம ஜெபம் பண்ணுவோம். சொன்ன ராஜ் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்தங்கள் நல்ல தப்பனே, இந்த ஆசீர்வாதமான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த நாட்கள் முழுதும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கண்மணி போல ஆண்டவரே பாதுகாத்து கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஈவுகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் பெரிதாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு குடும்பமாய் ஆண்டவரே இந்த ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை ஆண்டவரே உம் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதற்கு ஆமேன் என்று பதில் தரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. முதலாவதாக உம்முடைய ஊழியத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஊழியம், உம்முடைய சபை உம்முடையது ஆண்டவரே. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க, ஊழிய தேவையெல்லாம் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க ராஜா. சோத்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே அப்பா ஊழியத்துக்கு செல்ல ஆண்டவரே வாஞ்சியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எழுப்பும்படியாக கெஞ்சுகிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத அநேகர் உண்டு ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே ரட்சிக்குள்ளாக கடந்து வர என் தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள
பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே உம்முடைய அந்த ரட்சிப்பின் ஆண்டவரே பாத்திரத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள என் தேவன் நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய அப்பா சோத்திரமுடைய உறவினர்கள் மேலும் நீர் வைப்பீராக ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே அநேக ஆண்டவரே பாடுகளுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பாஸ்டருக்கு ஆண்டவரே ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள்லாம் சந்திங்க ராஜா. அவர்களை விசேஷித்த அப்பா அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக கெஞ்சுகிறோம் ராஜா. அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா தேவைகளும் அவர்களுக்கு கஷ்டப்படுகிற எல்லா காரியங்களும் நீர் அப்பா அறிவீர் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே நல்ல வழி வாசல்களை திறந்து நல்ல ஆண்டவரே ஊழியங்களையும் ஆண்டவரே நல்ல அறுவடைகளையும் செய்ய என் தேவன் ஒரு உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இந்தியாவில் நடக்கிற ஆண்டவரே இந்த எலெக்ஷனும் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா நீர் ஆண்டவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆண்டவரே ஊழியத்துக்கு தடையாக இருக்கிற ஆண்டவரை எந்த விதமான ஆண்டவரை தடைகளை நீ முறித்து போட்டு ஆண்டவரை நல்ல ஒரு ஆட்சியை தருகிற அப்பா நல்ல ஒரு மகளை நீ தரும்படியாக கெஞ்சுகிற ராஜா. அப்பா சோத்திரம் ஆண்டவரை அரசியல்வாதிகள் மத்தியில் நீர் பேசும்படியாக கெஞ்சுகிற ராஜா. ஜனங்கள் மத்தியில் நீர் பேசும்படியாக கெஞ்சுகிற ராஜா. அப்பா உமக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு நல்ல ஆண்டவரே அப்பா சோத்திரம் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே சத்தியமான வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் சத்தமாக ஆண்டவரே அப்பா உறக்கமாக சொல்ல என் தேவன் உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறார் ராஜா. நீரே உதவி செய்வீராக ஆண்டவரே. நீரே உதவி செய்வீராக ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் கருத்தில் ஒப்படுகிற ராஜா. நீரே முற்றிலும் பொறுப்படுத்து ஒவ்வொரு காரியங்களும் நீர் ஆமென் ஆமென் பதில் தந்து ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க வழிநடத்துங்க. துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அடுத்த 2வது ஜெபம் பொதுவாக நம்முடைய சபை மக்களுடைய குடும்பத்திற்காக நம்ம சொந்த ஜெபம் பொதுவாக இது. அல்லேலூயா. பொதுவாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலுமே சபையில் வேலை இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரீ விசா வேண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலையில் பிரச்சனைகள் இருக்காங்க. வேலை செய்கிறாங்க, சம்பளம் அதிக நாள் இல்லாத பேர் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இன்னும் விசா டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கவங்க இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம விசா மாறுவதில் ஏமாத்துகிற ஆட்கள் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் காசை கொடுத்துட்டு அவங்க ரொம்ப பாரப்பட்டு அழுது கொண்டு இருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம இந்த தேசத்தில் நம்ம பார்க்கணும். பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக நம்முடைய சபையில் இருக்க பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுக்க, நல்ல வேலைகளை கொடுக்க, படித்ததுக்கு ஏற்ற அனுபவத்துக்கு ஏற்ற நல்ல வேலைகளை கொடுக்க, புதிதாக வேலைகளை கற்றுக்கொள்ள, வேலை சத்தில் உள்ள நெருக்கங்கள்லாம் மாற, இன்னும் நல்ல வேலைகளில் இருக்காங்க. ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, அதனால் அனுப்பி கொண்டிருக்காங்க. எப்போ ப்ராஜெக்ட் கிடைக்கும், இவங்களுக்கு வேலை திருப்பி கிடைக்கும், அதெல்லாம் தெரியாது. அல்லேலூயா. ஆனாலும் கூட நம்முடைய ஆண்டவர் நல்ல நம்பிக்கையாக இருக்க நம்ம ஜெபம் பண்ணுறதுனால அல்லேலூயா நம்ம வேண்டிக் கொண்ட நிமித்தம் இறங்குகிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சூழ்நிலை அப்படிலாம் இருக்கலாம், ஆனாலும் நம்ம வேண்டிக் கொண்டதுனால நமக்காக வேலைகளை உண்டாக்கி தர வல்ல ஆண்டவராக இருக்கார். அல்லேலூயா. நம்ம வேண்டிக் கொண்டதுனால புது ப்ராஜெக்ட்ஸை உண்டாக்கி நமக்கு கொண்டு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கூட என் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறேன், அவரை தேடுற பிள்ளையாக இருக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. கூப்பிட்டது நிமித்தம் வேண்டிக் கொண்டு நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா ஞாபகம். அப்போ இதுதான் பெரிய பிரச்சனை. இதுக்காக ஜெபம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக நம்முடைய வயோதிப பெற்றோர்கள் இருக்காங்க. நம்மளாம் அங்கே இருக்கவங்க ஒழுங்காக கவனிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அவங்க ரட்சிப்பு ஏற்கும்படியாக ஒரு நிச்சய பெரும்படியான ஒரு நிச்சயம் அவங்களுக்கு வரணும், நமக்கு வரணும். அப்படிப்பட்ட நித்திய ஜீவன பெரும்படியான கிருபைகள், அதற்கு ஏற்ற சத்திய வழி நடத்துதல் அவங்களுக்கு கிடைக்கும்படியாக அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுடைய மரணம் எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் நமக்கு அவங்களுக்கு ஒரு நிச்சயம் வேணும். நித்திய ஜீவனை நம்ம நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அந்த வயது மக்கள் சுவிசேஷம் போகும்படியாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இந்தியா இலங்கையில் இருக்கிற குடும்பத்தினர் யாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த படிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் அவங்க நன்றாக படிக்கிறதுக்கு ஏற்ற ஞானம் கொடுக்கணும். இன்னும் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம், இன்னும் உயர் படிப்புக்காக எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், நீட் அந்த மாதிரி இப்போ எழுதுகிற பிள்ளைகள் இருக்காங்க. யாவருக்கும் நம்ம வேண்டிக் கொண்டு போது ஆண்டவர் இன்னும் அதிகமான ஞானம் கொடுத்து எந்தெந்த கேள்விகள் வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் இந்த நாட்களில் பிள்ளைகளை நடத்தி கொண்டு போய் படிப்பைக்கிறதுக்கான ஞானத்தை கொடுத்து இப்படி நம்ம வேண்டிக் கொண்டு நிமித்தம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அல்லேலூயா ஆண்டவர் பெரிய கிருபைகளை தரும்படி எல்லாரும் கூட வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, இந்த
இளம் வயதில் நம்ம பார்க்குறோம், உலகெங்கும் பிள்ளைகள் மொபைல் ஃபோனுக்கு அதிகமான அடிக்ஷன், மொபைல் ஃபோனை விட்டு வெளியே வரமாட்டேக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அடிமைத்தனம் இருக்குது. அது மாத்திரமல்ல, நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து போதை வஸ்து மதுவுக்கு அடிமையாகிற அந்த குடும்பத்தின் ஒரு சமாதானத்தை கெடுத்து போடுகிற காரியங்கள் இளம் வயதில் உண்டாகுது. அப்படிப்பட்ட காரியத்தில் தான் நம்முடைய சபை மக்களை ஆண்டு காக்க முடியாது. மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலையும் சரி அநேக இடங்களில் இருக்கிற இந்த குடி போதை பழக்கம், துணிகரமாய் பாவம் செய்கிற இந்த காரியம் அதிகமாய் பெருகிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் ஜனங்கள் உணர்வடையும்படியாக இந்த காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு வாயை திறந்து ஜெபணும். சகோதரி புனிதாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அப்பா கத்தாவே, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கத்தாவே, இந்த கால வேளையில் எங்களை ஒரே குடும்பமாக இந்த இடத்துல நீங்கள் கூட்டி சேர்த்த மேலான கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஏறடிக்கிற ராஜா. அப்பா தாப்பனே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீங்கள் பேர் பேராக தனித்தனியாக நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற தாப்பனே கத்தாவே. இந்த இடத்துல ஒரு மனதோடு கூட கத்தாவே அப்பாவுமே நோக்கி பார்க்க கத்தாவே எல்லா கத்தாவே கவனச்சிதர்களை நீங்கள் மாற்றி போட வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா கத்தாவே. அப்பா தகப்பனே கத்தாவே நன்றியோடு துதிக்கிற ராஜா, சோஸ்திரிக்கிற தகப்பனே கத்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையினால் மாத்திரம்தான் தகப்பனே கத்தாவே. நன்றியோடு துதிக்கிற ராஜா கத்தாவே. கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக வருகிற ராஜா அப்பா தகப்பனே. இந்த இடத்துல கூடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்களுடைய குடும்பங்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே கத்தாவே அப்பா. கணவனை மனைவி குழந்தைகளை கத்தாவே அப்பா விட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே கத்தாவே. நீர் கத்தாவே தூரத்திற்கு மாத்திரமல்ல ராஜா, சமீபத்திற்கு மாத்திரமல்ல ராஜா, தூரத்திற்கு தேவனாக இருக்கிற ராஜா. நன்றியோடு மெய் துதிக்கிற ராஜா. அங்கிருந்த நல்ல செய்திகள் வரவும், இங்கிருந்த நல்ல செய்திகள் கத்தாவே செல்லவும் கத்தாவே அப்பா. நீங்கள் தாமே கத்தாவே எங்களோடு கூட அந்த ஒவ்வொரு நாளும் கத்தாவே எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா, பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா. நல்ல சுக பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கத்தாவே எங்கள் ஒவ்வொரு பேருக்கு நீங்கள் தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே. குறிப்பாக வயது பெற்றோர்களுக்காக வருகிற தகப்பனே கத்தாவே அப்பா ராஜா. பிள்ளைகளை விட்டு தனிமையாக இருக்கிறதான கத்தாவே ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. நாங்கள் அல்ல ராஜா கத்தாவே, நீங்கள் தாமே அந்த இடத்துல இருந்து கத்தாவே அப்பா ராஜா எங்களுக்கு பதிலாக நீங்கள் அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க கத்தாவே அப்பா. நீங்கள் அப்பா நல்ல சுக பலனை கத்தாவே நீங்கள் கொடுத்தள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றியோடு துதிக்கிற ராஜா, சோஸ்திரம் அப்பா. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்தாவே விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க தகப்பனே கத்தாவே அப்பா ராஜா கத்தாவே. நன்றியோடுமே துதிக்கிற ராஜா. குறிப்பாக கத்தாவே 10th +2 எழுதி கொண்டு கத்தாவே ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் நாங்கள் வருகிற தகப்பனே கத்தாவே அப்பா ராஜா கத்தாவே அப்பா. சோஸ்திரிக்கிற ராஜா, நன்றியோடு துதிக்கிற ராஜா, சோஸ்திரிக்கிறோம் அப்பா. வெற்றி கொடுக்கிறவர் நீர் ராஜா கத்தாவே. இந்த இடத்துல தகப்பனே கத்தாவே உம்முடைய ராஜா கத்த பிள்ளைகளுக்கு கத்த ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் கொடுத்தல் வேணுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. இன்னும் கூட கத்தாவே அப்பா இன்னும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கத்தாவே காத்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிற ராஜா கத்தாவே அப்பா. அவங்களுடைய எதிர்காலத்தில் தீர்மானிக்க போகிறது கத்தா இந்த எக்ஸாம் ரிசல்ட் ராஜா கத்தாவே அப்பா. ஒரு பெரிய கத்தாவே ஒரு வெற்றி நீங்கள் கொடுத்தல்ல வேணுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. உங்களுடைய பிள்ளைகள் உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை ராஜா. அமேன் தகப்பனே. அவங்களோடு கூட இந்த கத்தாவளை நீங்கள் ஆசீர்வதிக்க போயிடதா இருக்க நமக்கு கொடான கொடி நன்றியை எடுக்கிற ராஜா. நன்றி தகப்பனே. இன்னும் கூட கத்தாவை படித்து கத்தாவை அப்பா அதற்கேற்ற வேலை இல்லாமல் கத்தாவை கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேலையில் நினைவு கூறுகிற ராஜா அப்பா தகப்பனை. நீங்கள் இறங்குங்க ராஜா, இறங்குங்க தகப்பனே கத்தாவே அப்பா. அப்படியாக கத்தாவே வேலை வாய்ப்பு இல்லாத காலங்களிலே நாங்கள் இருக்கிற ராஜா அப்பா தகப்பனே கத்தாவே. நீர் எங்களோடு கூட இருக்கும்போது தகப்பனே உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா கத்தாவே அப்பா ராஜா. சோஸ்திரிக்கிற ராஜா. உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க தகப்பனே கத்தாவே. படிப்பிற்கேற்ற நல்ல ஒரு கத்தாவை வேலையை நீங்கள் கொடுத்த வேணுமாறு ஜெபிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே. இன்னும் வேலை இருந்து கத்தாவே அப்பா ரெகுலராக சம்பளம் கிடைக்காத மக்கள் அநேக பேர் உண்டு ராஜா கத்தாவே. எங்களோட சபைகளில் இப்படி கஷ்டப்படுகிற பிள்ளைகள் அநேக பேர் உண்டு ராஜா கத்தாவே. ஒரு முறை கூட நீங்கள் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே கத்தாவே அப்பா. ரெகுலராக சம்பளம் கிடைக்கக்கூடிய விதமாக அந்த கம்பெனி நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா கத்தாவே அப்பா. அந்த அதிகாரிகளுடைய கத்தாவே இருதயத்தில் நீங்கள் பேசுங்க. ஒருபோது அவர்கள் கத்தாவே அப்பா ராஜா எம்ப்ளாயிஸை மிஸ்யூஸ் பண்ணாதபடிக்கு தகப்பனே கத்தாவே கிடைக்கிற லாபத்தை கத்தாவே எல்லாருக்கும் ஷேர் செய்து கொடுக்கும் வண்ணமாக கத்தாவே இந்த கம்பெனி நீங்கள் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. வேலை செய்கிற ஒவ்வொரு பேரையும் கத்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒருபோது அவர்கள் கத்தாவே டிப்ரெஸ்ட் ஆகாதபடிக்கு தகப்பனே கத்தாவே நீங்கள் கூட இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே.
நன்றி ராஜா, நன்றி தப்பனே, சோஸ்திரிக்கிற ராஜா. அப்படியாக கத்தாவே நீங்கள் எங்களுடைய ஜெபத்திற்கு கத்தாவேப்பா நீங்கள் பதிலளிக்க போயிடுறதா இருக்கு. நமக்கு நன்றி ராஜா. நன்றியோடுமே துதிக்கிற ராஜா. இன்னும் கூட விசா காரியங்களில் கத்தாவேப்பா ராஜா, விசாக்கா ஃபேமிலி விசாக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குற ராஜா. கத்தாவே கால தாமதமாகாத பிடிக்க தப்பனே கத்தாவே அப்பா, ஏற்ற வேளையில் அவர்களை நீங்கள் குடும்பமாக சேர்த்தல வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றி ராஜா, நன்றி தப்பனே. இன்னும் கூட விசா டிரான்ஸ்ஃபருக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிற ராஜா. கத்தா அந்த டிரான்ஸ்ஃபர் ஏற்ற வேளையில் கிடைக்க கத்தாவே அமேரஜ இமிகிரேஷன் செல்லும்போது அவர்களுடைய இருதயத்தில் நீங்கள் தாமே பேசல வேணுமா அது ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றியோடு துதிக்கிற ராஜா. இன்னும் கூட கத்தாவே இதில் கூட கத்தா ஏமாற்றப்படுகிற பிள்ளைகள் அநேக பேர் உண்டு ராஜா. கத்தாவே அதிக காசு கொடுத்து விசா வாங்கி கத்தால் ஏமாற்றப்படுகிற காரியங்கள் உண்டு ராஜா. கத்தாவே அந்த இடத்துல கத்தாவே அப்பா ராஜா கத்தாவை அவர்களுக்கு ராஜா யாரை கத்தாவை எப்படி அணுக வேண்டும் என்கிறதான கத்தா ஞானத்தை அவர்களை நீங்கள் கொடுத்துருங்க ராஜா. கத்தாவே அப்பா ஏமாற்ற வருகிற நாட்களில் ஏமாற்றாத படிக்க கத்தாவே அப்பா ராஜா சோஸ்திரம் அப்பா ராஜா கத்தாவை ஏமாற்றுகிற உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்க. உணர்வின் ஆவியை நீங்கள் கட்டளிட வேண்டுமா அது ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. அதிலிருந்து கத்தா பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொரு பேர் அதிலிருந்து வெளிவர கத்தாவே நீங்கள் தாமே விடுதலை கொடுக்க வேண்டுமா அது ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றியோடுமே துதிக்கிற ராஜா. சோஸ்திரம் அப்பா இன்னும் கூட வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிற ராஜா. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினையென்று கத்தாவே அப்பா வேதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ராஜா. கத்தாவுடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர்கள் கத்தாவே உமக்கு பயந்து நடக்கிற வழியை நீங்கள் தாமே அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தல வேண்டுமா அது ஜெபிக்கிற ராஜா. எங்கு சென்றாலும் உடைய வார்த்தைகளோட இருதயத்தை விட்டு விலகாதபடிக்கு தாப்பனே கத்தாவை உமக்கு பயந்து கத்தாவை நடக்கிற பிள்ளைகளாக கத்தாவை சிறு பிள்ளைகளிலிருந்து கத்தாவை வாலிப பிள்ளைகள் வரைக்கும் உடைய கரத்தில் பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. கத்தாவே நீராக்கி நீ மதிலாக இருந்து அவர்களை ஒவ்வொரு நாளும் இங்கே வெளியடைத்து நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றி ராஜா கத்தாவே. இன்னும் கூட கத்தாவே போதை மருந்துகளுக்கு கத்தாவை அடிமைப்பட்டு கிடைக்கிறது கத்தாவே அப்பா எந்த வயதென்று இல்லை ராஜா. இப்பொழுது கத்தாவே அப்பா ராஜா சோஸ்திரிக்கிற ராஜா அந்த போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீங்கள் அந்த சிறையிருப்பை நீங்கள் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா. விடுதலை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. ஆமே ராஜா கத்தாவே நீங்கள் அதற்கு விலைக்கு கத்தா உடைய பிள்ளைகளை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றியோடுமே துதிக்கிற ராஜா. சோஸ்திரிக்கிற ராஜா கத்தாவே. ஹல்லேலூயா தகப்பனே. நன்றி 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 ராஜா. நன்றி தகப்பனே. பலவிதமான கத்தாவே ராஜா கத்தாவே இன்னும் நோய்களுக்கு கத்தாவே இப்போ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் வருகிற ராஜா. படுக்கையில் இருக்கிறதான ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதான வீடுகளில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குற இந்த இடத்துல கூட இருக்கலாம் ராஜா கத்தாவே. வெளியே சொல்ல முடியாத படிக்க தாப்பனே கத்தா எத்தனையோ வியாதியோடு கத்தாவே இருக்கலாம் ராஜா கத்தாவே. அப்பா ராஜா கத்தாவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வியாதியோடு கத்தாவே அப்போ இருக்கிறத நீங்கள் விரும்புகிற தேவன் நல்ல ராஜா கத்தாவே. அப்பா ராஜா அம்மே ராஜா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளையும் கத்த முடிய ஆணி பாய்ந்த கரத்தை நல்ல தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா. நன்றி ராஜா. நன்றியோடுமே துதிக்கிற ராஜா. ஒவ்வொரு பேருக்கு இந்த வேலையில கத்தா நீங்கள் விடுதலை கொடுத்தல வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா. படுக்க விட்டு கத்தாவை அவர்களை நீங்கள் எழுப்புங்க ராஜா. ஹல்லேலூயா தகப்பனே. சோஸ்திரம் அப்பா ஒவ்வொரு பேருக்கு கத்தாவே நல்ல ஒரு சுக பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை நீங்கள் கொடுத்தல வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. கடன்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காரங்கள் வருகிற ராஜா. அப்பா தகப்பனே கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாள் கத்தாவே கடன்படுவதில்லை ராஜா. கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக கத்தாவே அவர்களுடைய கரத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும் ராஜா. அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் ராஜா கத்தா அவர்களுடைய கடன் எல்லாம் அடைபடவும் தகப்பனே கத்தாவே நீங்கள் அவங்களோடு கூட அந்த கத்தாவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றியோடுமே துதிக்கிற ராஜா. சோஸ்திரிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றி ராஜா. நன்றியோடுமே துதிக்கிற ராஜா. சோஸ்திரிக்கிற ராஜா. இப்படியாக கத்தாவே அப்பா ராஜா கத்தாவே கேட்ட ராஜா கத்தாவே ஒவ்வொரு கத்தாவே விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கு கத்தாவே நீங்கள் ஆமேன் எனக்கு பதில் கொடுத்து விட்டீங்க என்று விசுவாசிக்கிற ராஜா. மீதியான பாகத்தை நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீங்கள் தாமே கத்தாவே நீ ஆசீர்வதி எங்களை பலப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஹல்லேலூயா. அறிவிப்புகள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு மாதத்தின் முதல் வாரம் நமக்கு கர்த்தருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிற வேலையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் நமக்கு செவ்வாய்க்கிழமை வேத ஆராய்ச்சி ஜூமில் இருக்குது. நீங்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்ள நீங்கள் ஜூம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு லிங்க் அனுப்புவோம். டச் பண்ணாலே போதும், அந்த ஆராய்ச்சிக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். அந்த நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகமாய் அதில் தியானிக்கப்படுகிறது, ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. ஆகவே தயவு செய்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கேள்விக்கான பதிலும் அதிலே சொல்லித்தரப்படும். ஆகவே இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனவே தான் அது உங்களுக்கு புதிதாக வந்தவர்களுக்கு புரியும்படியாக சபையிலே அதை குறித்தான சில
காரியங்களை சொல்லிக் கொடுக்குறோம். ஆகவே நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிமையான காரியம். ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர ஊழியம் நம்முடைய சபையில் உண்டு. குறிப்பாக கடைசி வாரம் சனிக்கிழமையில் நமக்கு போகிறதுக்கு, ஏன்னா சனிக்கிழமை தான் நம்ம நிறைய பேருக்கு லீவ் இருக்குது. வியாழக்கிழமை நிறைய பேர் பர்சனல் ஜாபுக்கு அவங்க வெளியே போயிடுவாங்க, போய் சந்திக்க முடியாது. ஆகவே சனிக்கிழமை என்று நம்ம வச்சுருக்கிறோம். குறிப்பாக மாதத்தின் கடைசி சனிக்கிழமை கடந்த வாரங்களில் சபையின் பிள்ளைகள் போயிட்டு வந்தாங்க. எனக்கு ஷிஃப்ட் டியூட்டி போக முடியல. ஆண்டுக்கு சுத்தமானால் இந்த மாதம் மே 25 சனிக்கிழமை ஞாபகம் வச்சுங்க, மனசில் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் அந்த இதில் சுவிசேஷ ஊழியத்தில் நான் கலந்து கொள்ளணும், இந்த தேசத்தில் அதற்கு ஏற்ற தைரியத்தை தாங்க, ஞானத்தை தாங்க என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. நாங்கள் சொல்லியிருக்கேன ஒரு வாக்க தைரியத்தை ஆவியானவர் எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக ஆண்டு தருவார். எல்லாம் கலந்து கொள்ளுங்கள். தேவ சித்தம் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒவ்வொரு புதன்கிழமையும் தனிப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக, ஊழியங்களுக்காக சபையாய் கூடி ஜெபம் பண்ணுறோம். ஒரு முறையாவது இது வரைக்கும் வராதவங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஒருத்தருக்கு நிறைய பேருக்கு இல்லை. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சரி, சபையில் இது மாதிரி வச்சுருக்காங்களா, வந்து தான் பார்ப்போமே. அல்லேலூயா. நாம் பிறருக்காக ஜெபம் பண்ணுவது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. யோபுடைய நண்பர்கள் ஆண்டுடைய கோபத்துக்கு உள்ளானார்கள். ஆனால் யோபு அவனுடைய நிலைமையை ரொம்ப பரிதாபமான நிலைமையாக இருந்தது. இது யோபுடைய நிலைமை வந்து நமக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எவ்வளவு சோதனை வந்தாலும் ஆண்டு மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு காரியம். நமக்கு ஆண்டு அப்படிப்பட்ட சோதனையெல்லாம் தரமாட்டார். நம்மளை பற்றி ஆண்டுக்கு தெரியும். அல்லேலூயா. அதை பற்றி யோசிக்காங்க. ஆனால் என்ன கற்றுக்கொள்ளணும், பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரின் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது இந்த நாளிலே நம்ம திருவிருந்துக்கென்று நம்ம ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆலோசனை, சட்டம், திட்டம், ஆண்டவருடைய பாடு மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. இப்படித்தான் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. அற்பம் பிற்கப்படுகிறது, ஆண்டுடைய சரீரம் பிற்கப்பட்டது. அல்லேலூயா. யாருக்காக? எனக்காக. எல்லாரும் கை சொல்லுங்கள். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த எண்ணமே இல்லை. அதான், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது என்னைக்கு உணர்ந்தோமோ அது ஆண்டவர் அங்கே ரெகனைஸ் பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், MEPN மீட்டிங் சொல்ல மறந்துட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், முடிஞ்ச பிறகு சொல்கிறேன். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த தேவ நியமம், ஒவ்வொரு தேவ நியமமும் அது வானத்தையும் படைத்த தெய்வத்தின் நியமாக இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. தேவ நியமத்துக்கு தகுதி உண்டு. என்ன உண்டு? சும்மா நினைக்கிற சடங்காச்சாரம் இல்லை. அல்லேலூயா. சடங்காச்சாரம் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் தேவ நியமத்துக்கு நாம் தகுதிப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய என்ன ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய பாடு மரணத்தை நம்ம நினைவு கூறட்டா நம்ம மறந்து போகிற இயல்பானவர்கள் எல்லா மனுஷனும் அப்படி தான். அல்லேலூயா. அப்போது இதை நம்ம நினைவு கூர்ந்தாதான் நமக்குள்ள ரட்சிப்பை தொடர்ந்து நம்ம காத்துக்கொள்ள முடியும், பிறருக்கு இதை அறிவிக்க முடியும். அல்லேலூயா. நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தை பார்க்கிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போது அதுக்குன்னு இதை அறிஞ்சு புரிஞ்சு உணர்ந்த நன்றி உள்ள இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நாம் நினைவுகூர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு தன்னுடைய எல்லா விதமான மேன்மையும் விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. தம்மை வெறுமையாக்கினார். சீரோ, பெரிய சீரோ, தன்னை இயேசு கிறிஸ்து தன்னை அப்படி ஆக்கி கொண்டார். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்காக? எனக்காகன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு உண்மையான ஒரு உணர்வு, உணர்த்தப்பட்ட காரியம், அதனால் நம்ம திருத்தி கொண்ட காரியம் இவ்வளவு இருந்து இங்கே வந்து பண்ணால் அது ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. அந்த இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னும் பெரிய வார்னிங் இருக்குது. இப்படிப்பட்ட தகுதியெல்லாம் இல்லாமல் இதில் பங்கு பெற்ற அப்படின்னா, அல்லேலூயா, அநேகர் நித்திரை அடைந்தார்கள் என்கிற ஒரு பெரிய வார்த்தை இருக்குது. பெரிய ஆச்சரியம். ஆனால் ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அல்லேலூயா. அப்படிலாம் செய்தாரான்னு தெரில. ஆனால் ஆண்டவருடைய இந்த இரக்கத்தை நம்ம அசட்டையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போது நம்ம தகுதிப்படணும். அதுக்கு என்ன நோக்கத்துக்காக கொடுத்தாரோ அது என்னிலே நிறைவேறணும். நான் இதை பிறருக்கு மகிழ்ச்சியாக அறிவிக்கணும். அல்லேலூயா. அப்போது நீங்கள் பாருங்கள், நம்முடைய பாவத்துக்கு நம்முடைய சரீரம் பிக்கப்படணும்.
நாம் தான் ரத்தம் சிந்தணும். முடியுமா அது? அல்லேலூயா. அது தகுதியானவும் இருக்காது. ஒரு பாவத்தை பக்கம் ஒரு பாவ ரத்தம் ஒரு நாளும் பிரயோஜனப்படாது. எனவே தான் பாவம் இல்லாத, குற்றமும் குறையும் இல்லாத, மாசற்ற பரிசுத்த இரத்தத்தை உடைய ஒரே ஒருவர் கிறிஸ்து இயேசு. அதை நமக்கென்று கொடுக்க முன் வந்தார். அல்லேலூயா. ஆகவே ஏதோ ஆண்டவர் பொழுதுபோக்காக நேரம் இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்து இதெல்லாம் செஞ்சுன்ற மாதிரி நம்முடைய நடக்கைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்காக என் ஆண்டவர் நான் நித்திய அக்கினிக்கு போகாதபடி தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார்னா அந்த தாழ்மை எனக்குள்ள, வாழ்ந்தா கிறிஸ்து இயேசுக்காக வாழ்வேன், அவருடைய வார்த்தைக்காக வாழ்வேன் என்கின்ற ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள வரல அப்படின்னா இல்லை பங்கு பெற்று ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. அவை இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி யோசிக்கிறத விட முந்தின நாள் யோசிக்கணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும், அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் இதை நினைக்கணும். அல்லேலூயா. என்னுடைய ஜெபத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீங்களாப்பா, எனக்காக எவ்வளவு நிந்தை அவமானங்களை இந்த உலகத்தில் வந்து சகிச்சிங்கப்பா. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையா? தேவையே கிடையாது. ஆனால் என்னையும் உங்களை நேசித்தபடினால அல்லேலூயா இவ்வளவு காரியங்களை சகித்தார். நம்ம என்ன மரியாதை கொடுக்கும்? அல்லேலூயா. என்ன அன்பு வைக்கிறோம் ஆண்டவர் மேலே? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே என்னை தகுதிப்படுங்கன்னு சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த, குற்றமற்ற, மாசற்ற பரிசுத்த இரத்தத்தை உடையவரும் அதை எங்களுக்காக சிந்தனமாக்கி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ அனுப்பி நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய பரிசுத்த இரத்தத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, அப்பா, இந்த காரியத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்ற நீங்கள் கொடுத்த நியமத்தை எங்கள் இஷ்டத்துக்கு சடங்காச்சாரமாக நாங்கள் ஆசரிக்காதபடி என்ன நோக்கத்திற்காக நீங்கள் அதை கொடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து புரிந்து உணர்ந்து அதற்கேற்ற உணர்வடைந்தபடினாலே எங்களை திருத்தி கொண்டு பாவத்திற்காக நீ இந்த இரத்தத்தை சிந்தினபடினாலே பாவம் இல்லாதபடிக்கு இச்சைகளை விட்டு ஓய்ந்து பரிசுத்தத்தை நாடுகிற ஒரு மனசு வாஞ்ச அதற்கேற்ற அர்ப்பணிப்பு எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து ஆண்டவரே இந்த தியாகத்தை உலகமுக்கு ரட்சிக்கப்படும்படியே நாங்கள் சொல்ல ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையாய் ஆண்டவரே நீங்க விரும்பிய வண்ணமாய் இதை நாங்கள் நினைவுகூர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை துணிகரமாய் மற்ற நாட்களில் நடந்து கொண்டு இன்றைக்கு வந்து ஆண்டவரே இதில் பங்கு கொள்கிற ஒரு நிர்விசாரம், ஒரு ஆண்டவரே ஒரு குருட்டு தைரியம் இல்லாதபடிக்கு அல்லேலூயா எங்களை ஒப்பு கொடுக்க கிருபைதாங்க ஆண்டவரே. தகப்பன் இப்படிப்பட்ட பரிசுத்த நியமத்தை குறித்து ஒரு பயம் இருக்கு ஆண்டவரே. அநேகர் இந்த பயத்தினால இதில் பங்கு பெற வருவதில்லை தகப்பனே. அப்படிப்பட்ட நீங்கள் அறிவிங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்திற்கு கர்த்தருடைய பந்தியை யார் அசட்டை பண்ணலாம் என்ற வேத வார்த்தையை தகப்பனே, அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய பந்தியை யார் அசட்டை பண்ணலாம், அதுக்கு தகுதிப்பட்டு நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி உண்மையாக ஒப்பு கொடுக்க கலந்து கொள்ளாத பிள்ளைக்கு நீங்கள் ஒரு எச்சரிப்பை உணர்வை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பரிசுத்தப்பட, வசனத்தை ஏற்றுக்கொண்டனால நாங்கள் பரிசுத்தப்பட, பரிசுக்கு மேல் பரிசுத்த அடைய, வசனத்தை ஏற்றுக்கொண்டனால நீர் விரும்பாத அசுத்தம், சிந்தனை, பேச்சு, கிரியை எல்லாம் எங்களை விட்டு போக உடைய பரிசுத்த இரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால, எனக்காக என் பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறதுனால, அந்த விசுவாசத்தினால எங்கள் மீது உமக்கு உண்டாகிற அந்த கிருபையினால, அந்த அன்பினால மன்னிப்பு கொடுக்கலாம் என்று சொல்லி கொடுத்த உம்முடைய அன்புக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உண்மையாய் ஆண்டவரே இதை உம்முடைய விருப்பப்படி தகுதிப்பட்டு எங்களை ஒப்பு கொடுத்து ஆசரிக்க உம்முடைய அன்பை, ஜீவனை கொடுத்த அன்பு, அம்மா, அப்பா, சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் யாவருடைய அன்பை காட்டிலும் உடைய அன்பு மேலே தான் இருக்கிறபடினாலே அந்த அன்பை அப்படியே உணர்ந்து என்னை ஒப்பு கொடுத்து இல்லை கலந்து கொள்ள கிருபைதாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து
இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆண்டவருடைய பாடு மரணத்தை வேத வார்த்தையின்படியே நிதானித்து அறிந்து நம்மை தகுதிப்படுத்த ஒப்பு கொடுத்து நினைவு கூறும்படியாய் இதில் கலந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்குது, வந்து பங்கு பெறும். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உடைய இரக்கங்கள் தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனை கொடுத்த நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். இது எல்லாவற்றிற்கும் நாங்கள் தகுதியே கிடையாது. தகுதியில்லாத எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் பாதுகாவல் வாழ்ந்தா கிறிஸ்து இயேசுக்காக வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்த யாவர் மேலே இருக்கிறதுனால அப்படிப்பட்ட கிருபையை உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் பாதுகாவல் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் உடைய குடும்பத்தார் மேலும் அவள் மேலும் பரிசுத்த பாதுகாவலாக இருக்கும்படியாக வேண்டுகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வேலி அடைத்து பாதுகாக்கிறவனுடைய பாதுகாவல் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நேசிகளுக்கும் கொடுக்கப்படும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய இரத்தம் சிந்துதலை பாவ மன்னிப்புக்கான வழியை அந்த ரட்சிப்பை உலகெங்கும் சொல்லும்படி தைரியமாக சொல்லும்படி எங்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நிரப்பி அல்லேலூயா ஸ்தோத்திரம் வசனத்தை தைரியமாக எங்கேயும் சொல்லி வசனத்தை கேட்குற யாவரும் ரட்சிப்படையும்படியாக யாவரும் எங்களை பயன்படுத்துங்க. அதனுடைய தயவுள்ள சுத்தமாக இருக்கிறது. இதற்காகவே இந்த உலகத்தில் வந்து இரத்தம் சிந்தினதின் நோக்கம் வல்லமை மகிமை நிறைவேறும்படியாய் ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அறிவிப்புகள் மறந்து போயிட்டதில் விட்டோம். மாதாந்திர மத்திய கிழக்கு நாடுகளுக்கான MEPN மீட்டிங் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 எம்மாஸ் C2 ஹால் மேலே இருக்குது, அதில் நடைபெறும். தயவுசெய்து நேரம் இருக்கவங்க வாங்க, வந்து கலந்து கொள்ளுங்கள். இப்படியாக மத்திய கிழக்கு நாடுகளுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு காரியம், கத்திருந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அல்லேலூயா. இப்போது நம்ம எல்லோரும் எழுந்திருந்த நம்ம காணிக்கை பாடலை நம்ம பாடலாம். பாரம் ஆசையன கவரே நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டு நாளும் என்ன மதுரமாவர் நன்னய நாமச்சுவை என்னகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே அஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிடே தஞ்சம்
காவல் கரைகள் மாற்றி சோபித நீதியுடை ஆகலனமாய்வா. அல்லேலூயா. எடுத்த காணிக்கைகளுக்காக ஜெபம் பண்ணும் சொன்ன ஆல்பர்ட்டுக்காக ஜெபம் பண்ணும். தேவரே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கு அப்படின்னு நன்றியோடுமை துதிக்கிறோம். சொதுங்க தாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், முன் குறித்தீர், அழைத்தீரப்பா. சிறு கூட்டமாக இந்த இடத்துல நீர் எங்களை கூட்டி சேர்த்த மேலான கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். சொதுங்க தாவே அப்பா, நீங்கள் கொடுத்த அப்போ கையின் பிரயாசத்திலே ஒரு சிறு பகுதியை உங்களுடைய ஊழியத்திற்கென்று நாங்கள் அப்பா படைக்க தேவரே நீர் எங்களுக்கு கிருபை இரக்கம் பாராட்டினீங்களே, அந்த கிருபைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். சொதுங்க தாவே, கொடுக்க இல்லாத கரங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் தாப்பனே. நல்ல நேரத்துக்கு சம்பளம் கிடைக்கும் அப்பா. சொதுங்க தாவே, உடைய ஊழியத்திற்கு கொடுக்க வாஞ்சையை அப்பா அநேகருக்கு கட்டளிட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், நன்றியோடுமை துதிக்கிறோம். சொதுங்க தாவே, கொடுக்க போகிற செய்திக்காக சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நீங்கள் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கொண்டு அப்பா நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவரின் கிருபை இரக்கம் பாராட்டுங்க. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரப்போகிற கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். சொதுங்க எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே எடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த உதவித்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தாரணையிலே நீங்கள் எங்களோடு கூட இருந்தீங்க, பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தியான வேளையிலும் நீங்கள் எங்களோடு கூட இருந்து உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி ஆண்டவரே சத்தியங்களை கற்றுக்கொள்ள வாஞ்சியுள்ள ஒரு மனிதனின் வாஞ்சையை எங்களுக்குள்ளே வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாஞ்சையை குறைக்கிற, முறிக்கிற, எடுத்து போடுகிற எந்த ஒரு காரியத்தையும் இந்த இடத்துலேருந்து எடுத்து போட்டு மன அமைதலோடு வாஞ்சியோடு நான் நிச்சயமாகவே நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் அநேக காரியங்களுக்கு கீழ்ப்படியணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றி இப்படி தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆண்டவரே இந்த சத்தியத்தினால் நீர் எங்களை இன்னும் புதிதாக்கி இன்னும் பலப்பட வைத்து நாங்கள் உங்களுக்குள்ள வளர இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. அப்படின்னு மூடி மறைத்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை சத்தியங்களை எங்களுக்கு பிடித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் எப்படி ஆகிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து உங்களுக்கு ஒரு உற்சாகம் வர வேண்டும் என்கிற ஒரு காரியத்தில் வெளிப்படுத்தின விசேஷ காரியங்களை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். ஆண்டுக்கு சித்தமானால் ஏற்கனவே புஸ்தகம் எழுதி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், வேணுங்கவங்க வாங்கி கொள்ளலாம். அவருடைய விலை 8 ரியால். ஏன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை இலவசமாக யாரும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஊரில் போனால் எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் முடிஞ்சர் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக நான் கொடுத்துருவேன் நான். இங்கே ஏன் அப்படின்னா அங்கே வாஞ்சி உள்ள மக்கள் மட்டும்தான் இதை வாங்கிட்டு போய் படிப்பாங்க. இது நல்ல நாள், நல்ல நேரங்கள், இந்த மாதிரி சிலாக்கியம் எல்லா சபைக்கும் கிடையாது. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட சில சபைகளில் நம்ம சபை ஒன்று. ஆகவே இதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஆகவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு வசனத்தை எடுத்தும் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அல்லேலூயா. இங்கே எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கென்று ஒரு வாஞ்சை, உங்களுக்கென்று ஒரு அர்ப்பணிப்பு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அன்றைக்கி வசனத்தை நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வசனத்தை படிக்கிற காரியம், அல்லேலூயா, கேட்கிற காரியம், கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுக்குற ஒரு காரியம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். அல்லேலூயா. ஆகவே இந்த 3 காரியங்கள் நமக்குள்ளே நிறைவேற நம்ம ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கு புரியலை அப்படின்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு பதில் சொல்லி கொடுக்க பிரியமானவர்களே. இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை ஏற்கனவே சொன்னபடி தீர்க்க தரிசனமாக இருக்கிறபடினாலே அது சுய தோற்றமாக இருக்காது. அதில் வரக்கூடிய எத்தனையோ விதமான விலங்குகளை பார்க்குறோம். அதோடைய அர்த்தம் என்ன, அதுவும் வேதத்தின்படி அர்த்தம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு சபைக்கு ஒரு சில காரியங்களை முக்கியப்படுத்தி சில காரியங்களை பொருட்படுத்தாத எப்படி காரியங்கள்லாம் இருக்கிறதுனால இதற்கும் கூட பல்வேறு விதமான விளக்கங்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம படிக்க போகிற காரியம், இதில் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும் வேத வசனத்தின்படியான ஆதாரம். அல்லேலூயா.
வசனத்தை விட்டு வெளியே போகாத சத்தியத்தினால் படிக்கிற பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை இங்கே நம்ம படிக்க போகிறோம். அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு வாஞ்சையை உண்டு பண்ணி கொள்ளுங்கள், புதிய ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. புதிய ஆவி, உற்சாகத்தின் ஆவியை உண்டு பண்ணாதான் தேவன் கொடுக்கிற ஒரு விடுதலை உண்டாகும். அவன் இடத்துல வாஞ்சியாக இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், அவளை விடுவிப்பேன். அல்லேலூயா. அப்போ வேதத்தை கற்றுக்கொள்கிற ஒரு ஆர்வத்தை இன்னும் அதிகமாக பெருக்கிக் கொள்ளுங்கள். இதுக்கு தடையாக இருக்கிற பெரிய காரியம், முதல் காரியம், நம்ம நேரத்தை கொடுக்காதபடிக்கு, மொபைல் ஃபோன் இல்லாதபடிக்கு நம்ம ஆராய்ஞ்சி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் வேறு நிறையா காரியங்கள், அதிலே இருக்கிற காரியங்கள், வெளியே இருக்க காரியங்கள்லாம் நம்ம ஆராய்ஞ்சு அறிஞ்சு நம்ம விட்டு அகற்றும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை நம்ம பார்க்கும் பொழுது போன வாரம் என்ன காரியத்தில் பார்த்தோன்னா கடைசி நாட்களாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆகவே கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம் என்கிற ஒரு காரியம் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேன்றது. ஏன் அப்படின்னா, ஒன்று ஆண்டுடைய வருகை இருக்கும், இல்லது நம்முடைய மரணம் இருக்கும். அந்த ரெண்டு தான் நம்ம நடக்க போகிற ஒரு காரியம். ஆனால் நம்முடைய மரணத்துக்கு முன்பாக கிறிஸ்து இயேசு நான் வந்தார்னா நம்மளை எடுத்துக்கொள்வதற்கு நம்ம தகுதியாகணும். ஒருவேளை நமக்கு மரணம் நேரிட்டாலும் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளே வாழ்ந்து அவருடைய வருகையிலே உருவோடு எழுப்பப்பட்டு அவரோடு கூட போகிற ஒரு காரியம் நமக்கு மிக மிக அவசியம். அல்லேலூயா. அந்த மேன்மையை குறித்து, அதற்குரிய ஒரு ஆயத்தமாக்குதலை குறித்ததான காரியம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா, பிற்பாடு வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இருக்குது. அந்த 7 வருட ஆட்சியிலே முதல் 3.5 வருஷ ஆட்சி உபத்திரவ காலம் என்றும், அடுத்த 3 வருட ஆட்சி மகா உபத்திரவ காலம் என்றும் 7 வருட அரசாட்சி அங்கு இருக்குது. அப்போ இந்த அரசாட்சியில் நம்ம போகாதபடிக்கு நம்ம ஆண்டுடைய வரிகளை அதுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படியான ஒரு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. ஒரு பரிசுத்தமாக மாற வேண்டி இருக்குது. அது கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையினால் நம்ம ஏற்றுக்கொண்டதுனால உண்டாகக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஆகவே நம்ம கண்ணும் கருத்துமாக கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ ஒப்பு கொடுப்போம் என்றால் அப்படிப்பட்ட கிருபைகள் நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட காரியத்திலே கடைசி நாட்களிலே அங்கு என்ன நடைபெறும் என்பதை, இங்கு என்ன நோக்கம், எதற்காக, யாருக்காக இது கொடுக்கப்பட்டது என்கிற ஒரு காரியத்தை அறிந்து நம்மையும் ஒப்பு கொடுப்பது நமக்கு அது பெரிய பிரயோஜனமாக இருக்கும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை புக்கில் ஏற்கனவே நீங்கள் வாசித்து பாருங்கள். அது இன்னும் முழுமையடையலை. இந்த நாட்களிலே ஆண்டவர் இன்னும் அதை குறித்து எழுதுவதற்கு பெரிய பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் மக்களுக்கு புரியாதாகவே வசனப்படி சுட்டி காட்டுகிற அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு தெரிவிச்சிருக்கிறார். அதை எழுதுக்கு முயற்சிகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே அந்த காலங்களும் நேரங்களும் எனக்கு கொடுக்கப்படும்படியாக நீங்கள் எனக்கென்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை நம்ம மறுபடியும் எடுத்துக்கொள்வோம். நம்ம கொஞ்சம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு வெளிப்படுத்தல் மேலே ஒரு ஆர்வம் நீங்கள் தேடணும். அப்படி உங்களுக்கு அடுத்தது நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியணும். இந்த 2 காரியத்தையும் அடுத்தது நீங்கள் கீழ்ப்படியத்தக்க விதமாக உங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இப்படிப்பட்ட உற்சாகம் உண்டாகாது. ஆகவே அந்த புரிந்து கொள்ளுதலை நான் கொண்டு வரும்படியாக ஆவியானவர் எனக்கு ஞானமும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கும்படி தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வெளிப்படுத்தல் 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசித்து கடந்து சொல்லுவோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். அல்லேலூயா. தயவுசெய்து நல்லா பாருங்கள். இது கிரேக்கத்தில் மொழியில் எழுதப்பட்டது டிரான்ஸ்லேஷன். அவருடைய சரியான அர்த்தம் சீக்கிரம் கிடையாது, சடுதியாய். எப்படி சொல்லுங்க? சடுதியாய் சம்பவிக்க வேண்டியவைகள். அல்லேலூயா. அப்போது நம்ம கொரோனா காலத்தின் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே கொரோனா காலங்களில் போயிட்டு வந்தோம். அது எப்படி நடந்தது? அது சடுதியாய் நடந்தது. அல்லேலூயா. சைனா தேசத்தில் வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேப்பரில் பார்த்தோம். அல்லேலூயா. பேப்பர் பார்த்து அவங்க கண்ட்ரியில் நிறையா பரவுதுன்னு கேள்விப்பட்டோம். அடுத்தது பக்கத்து நாடுகளில் பரவுது, உலகமெங்கும் பரவுது. அல்லேலூயா. கடைசியில் இந்தியாவுக்கு வந்துட்டு, அல்லேலூயா, கடைசியில் பார்த்தா நிறைய பேருக்கு நமக்கு வந்துட்டுன்ற அளவுக்கு அது கொண்டு போயிடுச்சு. இதனால் வந்த பாடுகள்லாம் நமக்கு தெரியும், மறக்கவே முடியாது. அல்லேலூயா. எல்லா ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணி எங்கேயும் போக முடியாது, வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுங்கிற ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம எல்லாருமே அந்த அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம என்றைக்கா யோசித்து பார்த்தோமா எப்படி ஒரு காரியம் வரும் அப்படின்னு சொல்லி? அல்லேலூயா.
நம்ம யாரும் நினச்சி பார்க்கல, ஆனால் அந்த காலத்துக்குள்ளே வந்தாச்சு. அல்லேலூயா. இதுதான் சடுதியாய் நம்ம நினச்சி பார்க்க முன்பாக இந்த காரியங்கள்லாம் நடைபெறும். அல்லேலூயா. அதனால் மரியாதையாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டுடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு நான் எப்படி தகுதியாகணும்? அல்லேலூயா. ஆண்டு நமக்கு நல்ல ஆயுசை தருவார். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உயிரோடு இருக்கிற நல்ல நாட்களில் ஆண்டவரை தேடி ஆண்டுடைய வார்த்தைகளை தேடி இதை குறித்தான சந்தேகங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி இதை குறித்தான தேடுதல் நம்ம எல்லாருக்கும் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்க, அந்த உற்சாகத்தை உண்டு பண்ணி கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த அப்படிப்பட்ட காரியங்களை, இந்த சடுதியாய் நடைபெற போகிற காரியங்களை வாசிப்போம். ஊழியருக்கு காண்பிக்கப்பட்டு ஊழியர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு. அப்போ எழுதப்பட்ட நோக்கம் கிறிஸ்து இயேசுவின் ஊழியத்தை செய்கிற யாவருக்கும் இந்த ஊழியக்காரர்களுக்கு தெரிவிக்கும்படியாக தேவ சித்தம் உண்டாகி தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி யோவான் சுவிசேஷனாகிய யோவானுக்கு கொடுத்து யோவான் மூலமாய் சபைகளுக்கு கொடுக்கப்பட்டு சபைகள் இப்படியான நமக்கு கொடுக்கப்படும்படியாக தேவ சித்தம் உண்டானது. அல்லேலூயா. இந்த பிளான், அந்த செயல்பாடுகள் எல்லாமே பிதாவாகிய தேவனின் சித்தமாக இருந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த வேத புத்தகம் முழுவதும் ஏலோஹிம் என்கிற ஒரே தேவனை குறிக்கிறது. ஏலோஹிம் என்றாலே பிதாவாகிய தேவன் இருப்பார், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். பிதாவுடைய சித்தம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவார், பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்துவார், பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த திருத்துவமான தேவ செயல்பாடுகள் இது நம்ம அறிவை கொண்டு நம்ம அறிய முடியாது, புரிய முடியாது. ஆனால் வேத புத்தகத்தில் எழுதினதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள படித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் புரியும். அல்லேலூயா. அவை புரியாததுக்கு இது குழப்பத்தின் புத்தகம்ல, இது ரகசியங்களின் புத்தகம். அல்லேலூயா. அப்போ இதைத்தான் வாசிக்கிறோம். ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி. எந்த தூதனை அனுப்பி? அப்போ பிரதான தூதன் 3 பேர் இருக்காங்க. மிகாவேல், கபிரியேல், 3வது தூதனாக தான் சாத்தான் இருந்தான், தள்ளப்பட்ட சாத்தான் என்று அறிவியலார் சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் வசனம் கிடையாது, ஆனால் அதெல்லாம் பச்சு பார்க்கும்போது இந்த சாத்தானுக்கு தான் ஆண்டவருக்கு மேலே தான் போகணுன்ற அந்த ஒரு பெருமை உண்டானபடினாலே, அவனுக்கு ஒரு மேட்டிமை உண்டானபடினாலே, ஏனென்றால் அவன் ஆராதனை நடத்துகிறவன், அவனுடைய சரீரம் முழுவதும் விளையுந்த கற்களால் ஆனது என்று நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் அவன் தன்னை இன்னும் ஆண்டுக்கு மேலே உயர்த்தும்படி அவன் விருப்பம் கொண்டபடினாலே, அதில் மேட்டிமை கொண்டபடினாலே, அது மாத்திரமல்ல அவனுக்கு கொடுக்கப்பட்ட பரலோக பொறுப்புகளிலிருந்து அவன் விலகினபடினாலே அவன் தள்ளப்பட்டான், பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவன் மாத்திரம் இல்லை, அவன் கூட இருந்த தூதர்களும் தள்ளப்பட்டான் என்று சொல்லி ஏசாயா 14 எசேக்கியேல் 28 வாசிக்கிறோம். நம்ம இப்போ அங்கே போகிறதில்ல. பிரியமண்டலே, அப்படிப்பட்ட காலத்தில் ஆதாமும் ஏவாளும் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலக ஆளுகை, உலகத்தின் மேன்மை எல்லாம் இவங்க அடிமையானதுனால அவங்க அதிகாரத்தை ஃபுல்லாக சாத்தான் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் உலகத்தை அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனாலும் இருந்து விடுவிக்கும்படி அவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு பதில உண்டாகப்பட்ட ஒரு தேவதூதன் தான் பால்மோனி என்று பெயர். தானியேல் 8:13 ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயத்தில் அவனுடைய பெயர் பால்மோனி. சரி, இருக்கட்டும். இதெல்லாம் பைபிள் காலேஜில் நாங்கள் படிப்போம். இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு சந்தோஷப்படுகிற கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த ரகசியங்கள் ஏன் ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார்னா, அவன் தான் ஆண்டவர்கிட்ட மிக மிக அன்போடு ஐக்கியமாக இருந்த ஒரு தூதன். அல்லேலூயா. ஆண்டுடைய மார்பில் போய் படுத்துட்டு அவர்கிட்ட பேசுகிற அளவுக்கு அல்லேலூயா அவ்வளவு ஒரு ஐக்கியமான அன்பாக இருந்த ஒரு சீஷன். சரி, இருக்கட்டும். இப்போ அவன் மூலமாய் ஊழியக்காரர்கள் கொடுக்கப்பட்டு சபைகளுக்கு கொடுக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. அந்த காலத்தில் இருந்த யோவானால் ஸ்தாபிக்கப்பட்ட 7 சபைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த 7 சபைகளுக்கு கொடுக்கப்படும்படியாய் இது எழுதப்பட்டிருக்கிறது. இது 7 சபைகள் மூலமாய் மாத்திரமல்ல, இதன் மூலமாய் உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் எழுதப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது 2வது வசனம், இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும். எதை குறித்து? வசனத்தை குறித்தும். 2வது கிறிஸ்து இயேசுவை பற்றிய சாட்சியும் குறித்து. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை பற்றின வார்த்தைகள்
அவரை குறித்த சாட்சியை குறித்தும், மூன்றாவது தான் கண்ட யாவற்றையும். அல்லேலூயா. தரிசனம் என்றால் அங்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், வருங்கால காரியங்கள்லாம் எப்படி நடக்க போதோ அப்படியே தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு காண்பிக்கிற, அதுக்கு பேர் தான் அந்த தீர்க்க தரிசனம், கண்ட தரிசனம் என்று நம்ம பார்க்குறோம். இதை சாட்சியாக அறிவிக்கும்படியாக இது எழுதப்பட்டது. அல்லேலூயா. சரி, இப்போது இதை ஆசியாவில் உள்ள 7 சபைகள் மாத்திரம் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் அது எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது இதில் நம்ம பார்க்கும் பொழுது இதை 3 பிரிவாக நம்ம பிரிக்க முடியும். அப்படி பிரிக்கும் பொழுது எடுத்துக்கொள்வோம். நம்ம 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ கண்டவைகள் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் அவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி காண்பித்த அந்த தரிசனத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி தரிசனமானார்? அவர் தேவகுமாரனாக தரிசனமானார். அல்லேலூயா. மனுஷகத்தில் வந்த மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து அங்கே தரிசனமாகலை. எப்படி அவர் ஆதி காலத்தில் இருந்தாரோ, சகல சிருஷ்டிக்கும் முதல் சிருஷ்டியாய் அவர் இருந்தாரோ, அப்படிப்பட்ட அந்த நிலையில் அவர் தேவகுமாரனாக தரிசனமானார். சொல்லுங்க. 1ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து தன்னை தேவகுமாரனாக யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த மகிமையை தான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சரிதான். அதுலேயும் தொடர்ந்து நீ இதெல்லாம் சொல்லணும் என்று சொல்லிக்கிற ஒரு காரியத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 1, நீ கண்டவைகள் 1ஆம் அதிகாரம். அல்லேலூயா. உனக்கு எல்லாத்துக்கும் நான் எழுதி தரேன், நான் பிரிண்ட் பண்ணி தரேன். நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளுங்க, வீட்டில் போய் பாருங்கள். எப்படி தேவ மகிமை, தேவகுமாரின் மகிமை 1ஆம் அதிகாரம், அது கண்டவைகள். அடுத்தது இருக்கிறவைகள். யோவான் இருந்த நாட்களிலே இருந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள், அதில் கண்டவைகள், அதை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் என்று நம்ம பார்க்கலாம். இருக்கிறவைகள் என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சபையை குறித்ததான காரியங்கள் இருக்கிறவைகள். 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகள். நல்லா பாருங்கள். இவைகளுக்கு பின்பு அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சம்பவிக்க போகிறவைகள். கவிதையில் சொல்லுமா? அல்லேலூயா. அப்போ இந்த 3 பிரிவில் வெளிப்படுத்தும் விசேஷம் மொத்தத்தையும் நம்ம பிரித்து விட முடியும். 1ஆம் அதிகாரம் நீ கண்டவைகள், தேவகுமாரனின் மகிமை, அவருடைய கட்டளை. இருக்கிறவைகள் 2ஆம் 3ஆம் அதிகாரங்கள். அப்போது அதில் 7 காரியங்களை ஒவ்வொரு அதிகாரத்துலையும் சொல்கிறாரு. 2, 3 அதிகாரத்தில் இந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் 7 பிரிவாய் பிரிக்க முடியும். ஒவ்வொரு சபைக்கும் சொல்லப்பட்டதை 7 பிரிவாய் பிரிக்க முடியும். அப்படி ஒரு உதாரணத்தை பார்த்து இன்றைக்கி கடந்து சொல்லலாம். நீங்களும் வீட்டில் போய் இதை ஒவ்வொரு சபைக்கும் எப்படி ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி நீங்கள் பிரித்து கொள்ளலாம். அப்போது இந்த 7 சபைக்கும் சொல்லும் பொழுது அங்கே முதலாவது சொல்லும்போது கிறிஸ்துவின் அறிமுகம், கிறிஸ்து இயேசுவின் அறிமுகத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். கிறிஸ்து இயேசு தன்னை குறித்து எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்கிற ஒரு காரியம் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. கைவச்சியில் சொல்லாமா? 2வது காரியம், அந்த சபையில் எது நிறைவாக இருக்கிறது, எது நல்ல காரியம், ஆண்டவர் விரும்பி மகிழ்கின்ற காரியங்கள், நிறைவான காரியங்கள், சபை நிறைவு என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. 2வது காரியங்கள் ஒவ்வொரு சபைக்குமே அதோடைய நிறைவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது சபையின் குறைவுகள். அல்லேலூயா. சபையின் குறைனா யார்? சபையில் நான் தான் இருக்கேன், என்னுடைய குறையை சொல்ல நீங்கள் நினைக்கணும், நம்ம நினைக்கணும், என்னையும் சேர்த்து. அல்லேலூயா. சபையில் நிறைவு இருக்குன்னா சபையின் அங்கத்தினராகிய எனக்கு, சபையுடைய குறைவு இருக்குன்னா அந்த குறை எனக்கு அப்படின்னு நம்ம நினைக்க படிக்கணும். அல்லேலூயா. அப்போ உள்ள சபையில் எல்லா சபைக்கும் 7 சபைனா இந்த உலகத்தில் உள்ள எல்லா சபையும் இந்த 7 சபைக்குள்ளே வந்துடலாம். அல்லேலூயா. இந்த நிறை இருக்குது, இந்த குறை இருக்குது. அல்லேலூயா. நிறைக்காக ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. குறைகளை குறித்து ஆண்டவர் தெரிவிக்கிறார். அல்லேலூயா. தெரிவித்து அதற்கான அறிவுரை. 4வது காரியம், குறை நிவர்த்தியாகும்படியான அறிவுரை. எல்லா சபைக்குமே அறிவுரை கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை கொண்டு வரப்படுகிறது. அல்லேலூயா. அப்போது அந்த சபைக்கான அறிவுரை, இதை ஒழுங்காக அந்த குறையை நிறைவாக்கலை, அந்த குறை சொல்லியிருக்கார் ஆண்டவர், அதை மாற்றலை, அதை தெரிஞ்சுக்கிட்டவன் குறைன்னு தெரிஞ்சு இதை மாற்றி கொள்ளவிட்டால் சபைக்கான எச்சரிக்கை. 5வது காரியம்,
அல்லேலூயா. சபைன்னா யார்? நம்ம தான், நான் தான். அல்லேலூயா. நான் வச்சுங்க. இப்போ எல்லாருக்கும் எழுதப்பட்ட கடிதம் தான் இந்த வெளிப்படுத்தும் விசேஷம். அல்லேலூயா. வேத புத்தகம் முழுதுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னால் உலக மக்களுக்கு தெய்வம் எழுதின லவ் லெட்டர். அல்லேலூயா. அன்பின் கடிதம். அல்லேலூயா. அப்போ பார்க்கும்போது சபைக்கான எச்சரிக்கை. 6வது, கிறிஸ்துவின் வருகையை அங்கே நினைப்பூட்டுகிறார் மறுபடியுமாக. அல்லேலூயா. 6வது என்னது? கிறிஸ்துவின் வருகை. 7வது, சபைக்கான பிரதிபலன்கள், ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. எப்போ என் சொன்னபடி நீ கேட்டல, உனக்கு நித்திய ஆசீர்வாதங்களை, நீ பரலோகத்தில் ஏன் கூட தான் இருக்க போகிற, அங்கே உனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன். அல்லேலூயா என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரே ஒரு சபைக்கான, ஏன்னா நீங்கள் வீட்டில் போய் தயவுசெய்து பண்ணி பாருங்கள், ஒரு நோட் எடுங்க. சபை இந்த 7 காரியத்தை நான் வேணால் டைப் பண்ணி போடுறேன், நான் நம்ம குரூப்பில் போடுறேன். 1, கிறிஸ்துவின் அறிமுகம், தன்னை குறித்து கிறிஸ்து என்ன எப்படிப்பட்டவரும் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே இருக்கிறார். 2வது, சபையின் நிறைவுகள். சபையில் எல்லாம் நல்லா இருக்குப்பா, நீ எல்லாம் நல்லா பண்ணுற, ரொம்ப சந்தோஷம். 3வது, சபையின் குறைவுகள். இந்த சபையில் அல்லது ஓன்ட்ட இந்த குறைகளாக இருக்குது, எனக்கு பெரிய மன வருத்தமாக இருக்குது. 4வது, சபைக்கான அறிவுரை. ஓன்ட்ட குறைகள் எல்லாம் இருக்கிறதுனால நீ இப்படி மாற்றிக்கோ, இப்படி உன்னை திருத்திக்கோ என்று சொல்லி குறைகளை நிறைவாக்கும்படியான அறிவுரை. அல்லேலூயா. அப்போ வணக்கம் போல் நான் எதான்னு சொன்னாலும் கேட்டுட்டு உன்னை கொடுத்து எது திருந்தாத காரியம் இருக்குல்ல, அதனால் உனக்கு எச்சரிக்கை. 5வது காரியம். அல்லேலூயா. சரி, கிறிஸ்துவின் வருகை 6வது, நீ ஆயத்தப்படணும். 7வது, சபைக்கான பிரதிபலன்கள், ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சபையை குறித்து மாத்திரம் நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் போய் தயவுசெய்து நோட் எடுத்து 7 சபையில் உள்ள கிறிஸ்து தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு, இப்படி 7 விதமாக நீங்கள் பிரித்து நீங்கள் எழுதி பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் அவ்வளவு புரியும், உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கர்த்தரை தேடுறதுனால நிச்சயமாக ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா. மை சமாதானம், மை சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. அப்போ முதல் சபையை நம்ம எடுத்துக்கொள்வோம். 10 நிமிஷம் காணாது, பட் இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். 1, எபேசு சபையின் தூதனுக்கு, தூதன் அப்படின்னா பாஸ்டர், போதகர் தான், வழிநடத்துகிற தூதனுக்கு தான் முதல்ல அட்வைஸ். நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு, கிறிஸ்து இயேசு தன்னை குறித்து சொல்கிறாரு. என்ன பண்ணுறாரு அவர்? 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லும் பொழுது தன்னுடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை உடையவராக இருக்கிறார். அவர் எங்கு நடமாடுகிறார்? 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நடமாடுகிறார் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்புறம் அந்த நட்சத்திரம்னா என்ன, இந்த குத்து விளக்குனா என்ன நமக்கு தெரியணும். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அல்லேலூயா. இது தீர்க்க தரிசனம், நீ பார்த்த மாதிரி அப்படியே கிடையாது. அப்போ ஆண்டவர் தான் இதை வெளிப்படுத்தணும், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. யாருக்கு? தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு. அப்போ பார்க்கும் பொழுது அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். 7 சபையுடைய பாஸ்டர்ஸ் தான் இந்த தூதர்கள், தேவதூதன் கிடையாது. அல்லேலூயா. அப்போ அவங்க தான் 7 நட்சத்திரங்கள். இவங்கெல்லாம் யார் கையில் இருக்காங்க? கிறிஸ்து இயேசுவின் கையில் இருக்காங்க. அல்லேலூயா. சபையை நடத்துகிற எல்லா பாஸ்டருமே கர்த்தருடைய கருத்தில் இருக்காங்க. அல்லேலூயா. சரி, அடுத்தது 7 குத்து விளக்குகளும் 7 சபையாம். அல்லேலூயா. 7 குத்து விளக்குகளும். அப்போ குத்து விளக்கு எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் அங்கு ஆண்டிற்கு ஊழியம் செய்கிற, குறிப்பாக சபையை நிர்வகிக்கிற போதகர்களை அது குறிக்கிறது. சரிதானா? அப்போது இப்படி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது பார்க்கும்போது சபையின் நிறைவு என்ன? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, 8 காரியங்கள் உன்ட்ட நிறைவாக இருக்கிறது. என்னெல்லாம்? 2-3 வசனங்களா? 1, உன் கிரியைகளையும், நீ செயல்படுகிற காரியம், நீ செய்கிற காரியங்கள். 1, உன் பிரயாசத்தையும், நீ நிறையா பிரயாசப்படுறப்பா, எனக்காக நான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும்படி நீ பிரயாசப்படுற. 2, உன் பொறுமையும், என்னால், என்னுடைய வார்த்தையினால் உனக்கு வரக்கூடிய நெருக்கங்கள், தூஷணங்கள், குறை சொல்லுதல், இப்படிப்பட்ட பலகீனங்கள் எல்லாவற்றையும் நீ பொறுமையாக செய்கிற. 3, 4வது
பொல்லாதவர்களை செய்ய கூடாமல் இருக்கிறதையும். சபையில் நிறையா பொல்லாதவங்க வருவாங்க, வெளியே இருக்க பொல்லாதவங்க வருவாங்க, எல்லாத்தையும் சகிக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மக்கள் பல பேர் வராங்க, சபையை குறை சொல்லுவாங்க, பாஸ்டரை குறை சொல்லுவாங்க, பாஸ்டர் சொன்ன வார்த்தையை குறை சொல்லுவாங்க, மாற்றுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏதாச்சும் ஒரு பாட்டு எழுத கிருபை தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை நம்பாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ இதெல்லாம் பொறுமையாக சகிச்சு தான் என்ன பண்ண இருக்குது, ஊழியத்தை செய்ய வேண்டியிருக்குது. அப்போது 4வது காரியம், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவளை பொய்யரென்று. அப்போஸ்தலர் என்றால் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அப்போ சபையை ஸ்தாபிக்கும்படி அநேகரை ஆண்டவர் எடுத்து அனுப்புகிறார். அவன் பிசாசு என்ன பண்ணுறான், அநேக வஞ்சங்களை எழுப்பி தானும் அப்போஸ்தலர்னு சொல்லும்படியான அநேகம் பேரை அவன் எழுப்பி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ உண்மையான அப்போஸ்தலர்கள், சபை நடத்துகிறவங்க, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ வல்லமையினாலே நித்திய ஜீவனை பெறும்படியான அந்த நோக்கத்தோடு கூட சபை நடத்துவாங்க. அல்லேலூயா. இவங்க இப்படி நடத்துறதுனால ஜனங்களை விசுவாசித்து ஆண்டவரை தேடும் பொழுது எல்லா ஆசீர்வாதமும் அந்தந்த நாட்களில் தேடி கரெக்டாக வந்துடும், கூடவே வந்துடும். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியம் இல்லாதபடி ஆண்டுடைய வார்த்தையை மட்டுப்படுத்துகிற நித்திய ஜீவனின் நோக்கமாக இல்லாத அநேக அப்போஸ்தலர்கள் எழும்புவார்கள். இதை நீ சோதிக்கணும். சோதித்து நீ கண்டறிஞ்சதுனால அதெல்லாம் நான் விரும்புகிற காரியம் ஒன்றை இருக்குது. அல்லேலூயா. இது பிரியமானலே பாஸ்டருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. அடுத்ததாக நீ சகித்து கொண்டிருக்கிறதையும். ஆண்டுடைய ஊழியம் நிறையா சகிப்புத்தன்மை வேணும். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். முதல்ல கோபந்தான் வரும். ஏன்னா வீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் பாஸ்டர் உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, கோபந்தான் வரும். நான் மாற்றிட்டார். ஆண்டுடைய ஊழியனாலே கிறிஸ்து இயேசுவை முன்னுதாரணமாக பார்க்கணும். அவர் எவ்வளோ சகிச்சார், நம்ம சகிக்கிறது ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே சகிச்சு தான் நம்ம ஊழியம் பண்ணணும் என்கிற ஒரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுத்தபடினாலே எந்த காரியத்தை குறித்தாலும் அவங்க போழ்ந்தாலும் சரி இழந்தாலும் சரி ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. பொறுமையாக இருக்கிறதை குறித்தும் ஆகவே ஒரு மனுஷனை போல் மாம்சத்தில் ஒரு பழி வாங்குகிற ஒரு காரியம் இல்லாதபடி, அங்கு ஒரு ரியாக்ட் பண்ணாதபடிக்கு அங்கு பொறுமையாக இருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். அல்லேலூயா. நமக்கு சரீரத்தில் பலகீனம் இருக்குது, மனசில் இது இருக்குது, எக்ஸ்ட்ரா வேலைகள் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் கூட இளைப்படையாமல், அல்லேலூயா, ஆண்டுடைய காரியம் வந்தால் எழும்பிடணும். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஆராதனை எவ்வளோ பலகீனம். அல்லேலூயா. எழும்பிடணும். எழும்பி ஒரு ஜெபம் பண்ணிட்டு, அல்லேலூயா, ஒரு காஃபி குடித்தா எல்லா பலமும் வந்துடும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிச்சாச்சுன்னா சரீர பலமும் வந்துடும். முடிஞ்சு போச்சு, வந்துட வேண்டியது. நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்து நடத்துறதுக்கு எத்தனை ஆண்டுகள் கிருபை தந்தார். அல்லேலூயா. இப்போ நான் வரக்கு ரெடி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட்டு ஒரு வயசுக்கு மேலே உடம்பு ஒத்துழைக்காது. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். சரி, அது மாத்திரமல்ல, அறிந்திருக்கிறேன், 8 காரியத்தை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இப்போ தான் அங்கே வருது, உன்ட்ட என்ன குறை இருக்குது. அல்லேலூயா. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இதே ஒரு பிரசங்கமாக பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய முக்கியமான வார்த்தை. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு. இவ்வளவு 8 காரியம் உன்னை நான் விரும்புகிறேன்ப்பா, நான் விரும்புகிற காரியம் இருக்குது. ஆனால் நீ என்னை எப்போ ஏற்றுக்கொண்டையோ அப்போ இருந்த என்கிட்ட காட்டின நீ அன்பு இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. அது குறைஞ்சி போச்சு. அல்லேலூயா. இந்த குறைகிற காரியம் அப்படியே முறியும், வேரோட பிடுங்கப்படும். இதுதான் பிசாசுடைய திட்டம். அப்படிப்பட்ட ஒரு பிசாசுடைய தந்திரத்தில் அல்லது இச்சைகளை கொண்டு வந்து அங்கே வெளியே அந்த அன்பை குறைக்கிறது. இதுதான் சாத்தானுடைய தந்திரம் என்று பார்த்தோம். இது பாஸ்டருக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே உள்ள பிரச்சனை. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் அன்பு ஜீவனை கொடுக்கிற அன்பு. அல்லேலூயா. கொடுத்த அன்பு, நம்முடைய அன்பும் அந்த அளவுக்கு வளரணும். அல்லேலூயா. நான் ஆண்டவர் ஜீவனை கொடுக்க கேட்கல, ஆனால் நம்முடைய அன்பு அந்த அளவுக்கு வளரணும். அல்லேலூயா. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. அவன் என்னுடைய உயிரை காட்டிலும் நான் ஆண்டவருக்கு உடைய வார்த்தையை நிறைவேற்றுவது, அதுதான் என் வாழ்க்கையில் உயிர். அல்லேலூயா. அதுதான் என் வாழ்க்கையில் போஜனம். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி தான் என் வாழ்க்கையில் எனக்கு சாப்பாடு. இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. அல்லேலூயா. அவை நான் வாழ்கிறது எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்காக என்று ஒப்பு கொடுக்க வேண்டியது ஒவ்வொருடைய பாஸ்டருடைய கடமை, நம்ம எல்லாருடைய கடமை. அல்லேலூயா. இதுதான் குறை. அப்போ அறிவுரை என்ன சொல்கிறாங்க? 5வது வசனம், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நீ நினைத்து
மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. 5வது வசனம், நீ என்னை ஏற்றுக்கொண்ட நாட்களில் நீ எப்படி இருந்ததென்று நீ முதல்ல நினை. அப்போ அந்த நிலைமையிலிருந்து நீ உன் மனசை திருப்பி ஆதியிலே செஞ்ச உன்னுடைய என் மேலே நீ வச்ச அன்புனால எனக்கு அன்னைக்கு நீ செய்த காரியங்களை நீ மறுபடியுமா பூரணமாக செய்ய தொடங்கு. அல்லேலூயா. ரொம்ப சாதாரண காரியமாக இருக்கு தானே? அல்லேலூயா. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். சாதாரண காரியம்தான், ஆனால் அதை செய்யட்டா. இப்போ சபைக்கான அறிவுரை, நீ திருந்து. அடுத்தது எச்சரிக்கை. 5வது காரியம், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன். அல்லேலூயா. நீ இப்படிப்பட்ட சபையா இல்லை, சபையை நடத்தலை அப்படின்னா நான் உன்னை ஊழியத்திலிருந்து எடுத்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நான் கொடுத்த பொறுப்பெல்லாம் உன்னை விட்டு விலக்கி விடுவேன். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டோடைய எச்சரிக்கை, நம்ம ஆண்டோட்ட கொடுத்த அன்பை குறைப்பதை அதை ஒரு நாளும் அக்செப்ட் பண்ண மாட்டார். அல்லேலூயா. அந்த அன்பில் பெருகும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டுடைய அன்பு அப்படிப்பட்டது. அல்லேலூயா. எச்சரிக்கை. அப்போது இன்னும் பார்க்கும்போது இன்னும் அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறார். விக்கிரக வழிபாடு ஆண்டுடைய பேரில் கத்தோலிக்க எல்லாம் பாருங்கள், நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் சிலை, மாதாவின் சிலை எல்லாம் பைபிளில் இல்லாத காரியம். சிலை வழிபாடு கூடவே கூடாது. ஆண்டு வெறுக்கிற மிகப்பெரிய பாவம். அதெல்லாம் எனக்கு சிலையை உண்டு பண்ணி எந்த சிலையும் உண்டு பண்ணாது இருக்காரு. இவங்க ஆண்டோருக்கே சிலை உண்டு பண்ணி ஆண்டோரை வணங்குற காரியம். இப்படிப்பட்ட கிரிகளை நீயும் வெறுக்கிற. நல்லது, நான் அதை விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்தோம் சபைக்கான எச்சரிக்கையை பார்த்தோம். அடுத்தது 6வதாக, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறத காதுள்ளவன் கொடுக்குறான். அப்போது ஜெயம் கொள்கிறனோ அப்படின்னா, நான் சொன்ன இந்த குறையெல்லாம் நீ ஜெயம் கொண்டா, நீ மனம் திரும்பி மறுபடியும் உன்னை மாற்றி கொண்டா, இந்த குறைகளை நீ ஜெயம் கொண்டா, என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ அதில் வெற்றி பெற்றா. அல்லேலூயா. நான் உனக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனி, மனுஷன் அதை சாப்பிட்டு நித்திய காலமாய் உயிரோடு இருக்கும்படியாக தேவனால் உண்டாக்கப்பட்ட கனி. அதை ஆதாம் ஏவாள் சாப்பிட வேண்டும் என்று விரும்பினார். அவங்க அதை சாப்பிடல. அல்லேலூயா. அது அங்கிருந்து பிடுங்கப்பட்டது, அங்கே மாற்றப்பட்டது. அது தேவனுடைய பரதீசில் இருக்குது. அல்லேலூயா. அதை நீங்கள் சாப்பிட்டு நித்தியகாலமாக உயிரோடு இருக்கும்படி, நித்தியகாலமாக என் கூட இருக்கும்படி, கிறிஸ்து இயேசுவோடு இருக்கும்படிக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி, இப்படியாக 7 விதமான, இந்த 7 எப்படி பிரிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் தயவுசெய்து ஆர்வமாக வீட்டில் இதை பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஒவ்வொரு வசனமாக ஆராய்ச்சிக்கிற காரியம் இருக்குது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய ரகசியங்களை ஆண்டவரே சபைக்கு சொல்லவும், ஆண்டவரே சபை இது நிமித்தம் பரிசுத்தப்படவும், அவருடைய குறைகளாக நிவர்த்தியாகப்படவும், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளவும் நீ தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். சபைக்கு போதலுக்காக மாத்திரம் அல்ல, போதல்கள் மூலமாக விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தைகள் போகும். விசுவாசிகள் தங்கள் குறைகளெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எச்சரிப்பை கேட்டு தங்களை மாற்றிக்கொள்ளவும், இதனால் சகல ஆசீர்வாதங்களுக்கு உரிய பிள்ளைகளாக மாறவும், இந்த கேட்ட வசனங்களை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஜனங்கள் வீட்டுக்கு, பிள்ளைகள் வீட்டுக்கு போய் இதை இன்னும் 7 சபைகளுக்கும் இப்படிப்பட்ட 7 பிரிவுகளாக தேட, எழுத, மனதில் உறுத்திக்கொள்ள, தங்களை இப்படியே பரிசுத்தப்படுத்த, நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. வேலை தடைகள், பழுக்களெல்லாம் மாற்றுங்க. சரீர பலனெல்லாம் மாற்றுங்க. சோதனை தப்பனை உற்சாகத்தின் ஆவியினால் தாங்குங்க. புது ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளும் உற்சாகத்தின் ஆவியை உண்டு பண்ணி கொள்ளட்டும். இன்னதிகமாய் உண்மை அறியட்டும், புரியட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும். நித்திய ஜீவனுக்கு தகுதியப்பட்டும், சித்தம் நிறைவேறட்டும். ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அடி நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்ய செல்பங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக வெளிப்படுத்தும் விசேஷத்தை ஆர்வத்தோடு வாசிக்கிற, கேட்கிற, ஆராய போகிற, அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சகாலமாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.